எந்த விதத்துல நான் அப்யூஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா மினர்வாம்மா? மினர்வா லைன்ல இருக்கீங்களா? இல்ல ஏன்னா ஆ. காலையில இருந்து அது 2 பேரும் ஸ்பேஸ் போட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அங்க நீங்க நேத்து என்ன பேசுனீங்கிறத நான் ஃபுல்லா கேட்டேன். அந்த ஸ்பேஸ்ல போய் விசிகா ஸ்பேஸ்ல போய் என்ன பேசுனீங்கிறத நான் ஃபுல்லா கேட்டேன். ஓகேங்களா? நான் ஒரு ரெக்கார்டு வரைக்கும் இப்போ வந்திருக்கு. இப்போ ஜூலிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்கள போய் திட்டினீங்க எல்லாம் ஓகே. கழக உடப்பணுப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஜூலி வந்து ப்ராமினன்ட் ஐடி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இருக்காங்களா போயிட்டாங்களா? மினோவா மேடம் போயிட்டாங்க. திருப்பி கொடுங்க. வர சொல்லுங்க வர சொல்லுங்க. கிஷோர் கரெக்டான ஒரு பாயிண்ட் தான் வைக்கிற அப்படி மேல ஏத்துங்க. இல்ல ஜூலிய வந்து அவங்க வந்து ப்ராமினன்ட் ஐடி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிஷோர் நீங்க கேட்ட ரைட் ஆஃப் த क्वेश्चन கிஷோர் நான் வர வாங்க மேல வாங்க மினர்வா. மேடம் நீங்க பேசுங்க மேடம். நீங்க உங்க இத சொல்லுங்க மேடம். நீங்க உங்க இத சொல்லுங்க. இல்ல தம்பி கரெக்டா கேட்ட அப்படி அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க ஆத்தரைஸ் பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க போயிட்டாங்க. அந்த இந்த இவங்களுக்கு இதான் வேலை. டப்புன்னு ஏதாவது வருவாங்க டக்கு டக்குன்னு. இல்ல இங்க யாரு இல்ல இங்க வந்து யாரு திமுக ஐடி யாரு திமுகக்கு இல்லாத ஐடின்னு சொல்றதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க போல நீங்க ஃபன்னா போயிட்டு இருக்க ஸ்பேஸ்ல தட மேல ஏறி வந்துகிட்டு நீ யாரு அவரையா பதில் சொல்லணும் கட்சி பேரை கெடுக்காது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கு மட்டும் தான் அந்த அம்மா வருவாங்க. நீ யாரு முதல்ல? இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப பிர்லான ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப பிர்லான ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து திமுக பத்தி ஒரு தப்பா பேசுறாருன்னா, இப்ப எனக்கு நான் டிசனர்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இப்ப ரெமோ தப்பா பேசுறேன் அப்படின்னா நான் நேரடியா ரெமோட்டை வந்து அதே ஸ்பேஸ்ல வந்து கேட்கலாம். ரெமோவும் நானும் பேசிப்போம். அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் விசிகா ஸ்பேஸ்ல போய் இல்ல கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு ரெமோ பேசுனேன் நான் தப்புன்னு சொன்னா அது என்ன மாதிரியான மனநிலை எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம இங்க இப்பதான் நிறைய ஐடி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் திமுக பத்தி பேசணும், நம்ம பேசாத ஒரு கில் ஃபீலிங்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க வந்துகிட்டு அவங்க ப்ராமினன்ட் ஐடி இல்ல, இவங்க வந்து பேசுறது இவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன இது? நீங்க ரெக்கார்ட் ஸ்பேஸ் போட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டா என்ன கரெக்டா உங்களுக்கு உங்க மேல நியாயம் இருக்குன்னாருமா? நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க வேற எல்லாரும் பேசுறதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் எல்லா ஸ்பேஸ்லயும் வந்து பேசியிருக்கேன். தப்பா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுங்க. விசிகா ஸ்பேஸ்ல அவனு யாருங்க நமக்கு சப்போர்ட் இது சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? அங்க போய் இருந்து நீங்க வந்து புலம்பிட்டு இருந்தீங்க. நீங்க கையில சொன்னாங்க வந்து அது என்னது, நான் வந்து யாரை பத்தி ஒண்ணுமே சொல்லல, என்னோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதை இன்னொருத்தன் கேட்கறான், நீங்க எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து போடுங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுல வந்து இவங்க டாபிக்கை மாத்த சொன்னேங்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்ததை நான் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து அதுல ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த ஸ்பேஸ் கீழ அந்த கமெண்ட் இருக்கு. ஒரு 4 பேருக்கு வேண்டி மொத்த பேரையும் போட்டிருக்காங்க. கிஷோரு நீங்களும் இப்ப ஜூலியும் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, அது ஏன் பயப்பட்டு போற அப்படி? அப்ப தப்பு இருக்கா? தப்பு இருக்கவன் தாங்க ஓடிடுவான். நான் அப்படிதாங்க பேசுறேன் இந்த இடத்துல. உன்னால பதில் சொல்ல முடியல, புரியுதா? சரியான கேள்வி கேட்டாங்க, உன்னால பதில் சொல்ல முடியாம அந்த மைக் என்ன சொல்றது பிரஸ் மீடியாவுக்கு பதில் சொல்ல போறான் பாரு, அவன் குரூப்ல தான் நீ இருப்ப போல தெரியுது. அப்படிதான் நான் பேசுவேன். நீ மேல வந்து பேசப்போ புரியுதா? அதர் லிஸ்டர்ல போய் உட்கார்ந்துகிட்டு ப்ரூஃப் எல்லாம் ஏதாவது ஒரு கேனத்தனமா ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு இப்ப வருவாங்க. போன் வந்துருச்சு, இது வந்துருச்சு. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெக்கார்டிங் கொண்டு போறதுக்காக. இல்ல மாப்பிள்ளைங்க தெளிவாதான் பேசுறோம். அவர் கரெக்டா கிஷோருக்கு ஒரு क्वेश्चन வச்சாரு. ஜூலியும் பதில் கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல முடியாம ஓடி போன ஒரு ஆளா இருக்கு. அப்படி ரிசல்ட்ல இருந்ததுனாலதான் நானும் கேக்குறேன். நானும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த அம்மா யாருன்னு கேக்குறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த ஒரு பாயிண்ட் அதுதான் நானும் வெயிட் பண்றேன். ஒவ்வொரு கேள்வியை வைக்கலாம். ஒவ்வொரு கேள்வியை வைக்கலாம். முதல் கேள்விக்கே இப்ப கிஷோர் வந்து கேட்டோடனே முதல் கேள்விக்கே பதில் இல்ல, அப்புறம் என்ன பேசுறது? அல்குமேன் சார் அவெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த மேடம்லாம் அவங்க எல்லாம் வெளியே இறங்கி போயிருவாங்க. இல்ல ரஜினி இருங்க. நம்ம வந்து இங்க யாரும் எதுவும் இது பண்றதுக்குலாம் கேட்கல. என்ன அத்தாரிட்டி இருக்கு இந்த யார் திமுக காரன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? அதை கேட்கதான் கூப்பிட்டோம். கிஷோர் ஒரு கேள்வி கேட்டாப்ல, ஜூலி திமுகவா இல்லையான்னு சொல்றதுக்கு பிரில்லா அல்குமேனு அருண் இவங்க எல்லாம் திமுகவா இல்லையான்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. மேடம் உங்களுக்கு நான் மேடம் கீழே உட்கார்ந்தா சொல்லிடுறேன். ரஜினி இத ரொம்ப வளர்க்க வேணாம். நான் என்ன சொல்றேன், ரொம்ப வளர்க்க வேணாம். நேரா கூப்பிட்டோம், பதில் இல்ல, கிளம்பிட்டாங்க. கீழே இருக்கவங்களும் பாத்துட்டு தான் இருக்காங்க, விடுங்க.
இது ரொம்ப வளர்த்து இல்ல இன்னொருத்தவங்கள ஐடியா ஏங்க டெவலப் பண்றதுக்கு நம்ம கூப்பிட்டுங்க, அதனால நீங்க வந்து பேசிட்டுங்க பாக்கலாம். என்னங்க நியாயம் இருக்கு அவங்க சைடு? நேம் யூஸ் பண்றாங்க, என்னங்க பெரிய நான் ஒரே கேள்வி கேட்டேன், நீங்க உட்கார்ந்து ஸ்பேஸ் எதுன்னு தெரியுமான்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்ல. நேரடியா தம்பி கேள்வி கேட்கற, அப்படி கிஷோர் கேள்வி கேட்கறப்படி அதுக்கும் பதில் இல்ல. என்னங்க பதில் சொல்லாதாங்க டிவி கேட்கார, அவன மாதிரியே பண்ணா நீ டிவி கேதா? இப்ப நாங்க சொல்றேங்க, இல்ல நாங்க பிர்லானா, சொல்றேங்க. பிர்லானா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நீங்க என்ன சொல்லுங்க. அபியூசர்னு சொல்றீங்களே, எந்த இடத்துல நான் அபியூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க? கரெக்ட். இவ்வளவுதான் கேட்டேன். பதில் நான் கேட்ட உடனே அவங்க போயிட்டாங்க. ஆ நான் இப்ப நீங்க என் பேரை தானே சொல்லியிருக்கீங்க. எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. ஏம்மா அப்படி சொன்னீங்கன்னு ஆமா கேட்கறதுக்கு. ஆமா இப்ப நான் ஆ கேட்கிறேன். நீங்க என்ன அபியூசர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஏன் நான் எந்த இடத்துல யார அபியூஸ் பண்ணேன்? சொல்லுங்க, மேடம் ப்ரூவ் நீங்க பண்ணுங்க. நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க யூகோ மேடம், அவங்களுக்கு 1 நம்பர் யூகோ, ஓகேங்களா? அவங்க எல்லாம் ஏங்க தள்ளி விடுங்க. யூகத்துல பேசுறவன் தான் தற்குறின்னு நம்ம பேர் பண்ணிருக்கோங்க சூப்பர் ஸ்டார். யூகத்துல பேசுறவன் தற்குறி, 1 நம்பர் கரெக்ட்டுங்களா? யூகோ மேடம். நீங்க கீழே உட்காந்துங்கன்னா நீங்க கேட்டுக்கங்க. நீங்க உங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னா உங்களோட நிப்பாட்டிங்க. நீங்க வந்து டிஎம்கேல வந்து இன்கொல்லி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டேன். ஏங்க திமுக கார இப்படி ஓடி போக மாட்டாங்க. முதல்ல சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் திமுக கார இருந்து பதில் சொல்லிட்டு போவான், புரியுதா? கிஷோர் கிஷோர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சு அப்படியே ஓடி போயிட்டு அப்படி அப்பவே தெரியல. திமுக கார இருந்து பதில் சொல்லுவாங்க. ஓடி போறவன் வந்து பொட்டப்ப ஏதாவது வாயில் நல்லா வந்துரு கண்டபடி பேச போடுவேன்னு நீ என்ன வேணாலும் போய் பாத்துக்க, புரியுதா? இல்ல கேள்வி கேட்டோன்னு ஓடி போனா அப்புறம் என்னங்க அர்த்தம் அது? இல்ல இங்க வந்து அவங்க வெளியே போயிட்டாலும் அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு டிவி கே காரணம், கம்யூனிஸ்ட் காரணம், விசி காரணம் எவனோ இருப்பான். ஆனா அது பிரச்சனை இல்ல. ஆனா இவங்கள மாதிரிதான் இல்ல, நேத்து வந்து இவங்க பேசினாங்கல்ல, இவங்கள மாதிரிதான் எல்லா திமுக காரனும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விசிகே காரனும், டிவி கே காரனும், கம்யூனிஸ்ட் காரனும் இந்த இங்க எல்லாம் வந்துடுறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல அவன் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறவன் எந்த பயலா இருந்தாலும் எதிர்பாரு, அவன் பொட்டா போய் அவன் நேரம் போதுடா வந்து என்கிட்ட வந்து நேரம் போது ஸ்பேஸ்ல வந்து நேரம் போது. இல்ல அந்த வார்த்தை எல்லாம் வேண்டாம், இல்ல அந்த வார்த்தை எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தவறு. ரஜினி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இருங்க என்ன ஏன் ஆவேசம்? கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. யாரு இந்த குமரிமன்? யாரு? சொல்லு தம்பி, குமரிமன் ஏதோ சொல்ல வந்திருக்கு, சொல்லு. ஆக்கப்பூர்வமா பேசுற மாதிரி தான் பேசலாம். பொறுமை சொல்லுங்க குமரிமன், என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சொல்லுங்க வாங்க. ஏத்துங்க அவனை ஏத்துங்க, பேசுறதா ஏத்தி விட்டு பேசுங்க. ஆகாசம் சுபரிக்காரா சொல்லுங்க குமரிமன், என்ன சொல்ல வந்திருக்கீங்க? வாங்க பேசுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க கட்சியில யாருமே கிரெடிபிள் ஃபேஸாவோ கிரெடிபிலிட்டியோட பேசுறவங்களே இல்ல, ஓகேவா? நீங்க பாலிடிக்ஸ் எடுத்து பேசணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும். அதை நீங்க 1% கூட இல்லாம நீங்க வந்து பேசுறீங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க, ஓகேவா? நீங்க கிரெடிபிள் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. அவன் ஓடி போனவன், உங்க ஆக்டர் வந்து ஓடி போனவன், கிரெடிபிலிட்டி பத்தி நீ பேசுறியா? நீங்க என்ன ப்ரோ ட்ரிகர் ஆவறீங்க? பொறுமையா இருங்க ப்ரோ. கிரெடிபிலிட்டி அப்படின்ட்டு நீ பேசுற, நீ 41 பேர் கரூர்ல செத்தாங்க, ஓடி போனவன் நீ பேசுறியா? நீனு கீழே இறங்கி ஓடிடாம பாத்துக்க, மானம் கெட்டு போயிருமா, மரியாதை கெட்டு போயிருமா, ஆளு பாரு மயிரப்பாரு. ஓடுறா ஓடிடுறா. யார்கிட்ட பேசிட்டு நீ கிரெடிபிலிட்டி பேச, அக்கௌண்டபிள் கிரெடிபிலிட்டி பத்தி பேசுறானா? ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கா பிளான் பண்ணாத. எங்களுக்கு வேற வேலை இருக்கு, நாங்க வேற பேசிட்டு இருக்கோம். தயவு கிரெடிபிலிட்டி பேசுறானா? வாங்க ரெமா பேசுங்க. அதிதி பேசுங்க. அதிதி இல்ல இங்க இவங்கள மாதிரி, அதாவது நம்ம பேர்லாம் மென்ஷன் பண்ணாங்க, யாரு என்னன்னு நான் சொல்லல, ஓகேவா? பொதுவாதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி டிஎம்கே அப்படின்னு தான் நம்ம நிக்கிறோம். ஆனா இவங்கள மாதிரி செய்ய போற அப்படின்னு தான் நம்ம சபீட்ல இருக்க போறதும் இல்ல. அப்படி இங்க இருக்கிறவன் எவனும் டிஎம்கேலயும் இல்ல. இருக்கிற எல்லாருமே அவங்க பின்புலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அத போயிட்டு நான் ஒரு ஸ்பேஸ் போடுவேன், அங்க போய் உட்காந்துட்டு நான் பேசுவேன், இங்க இருக்கவன வந்து பேசுவேன் அப்படின்னா இங்க இருக்க எவனும் கேனப்பையவனும் கிடையாது. அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சும்மா ஒண்ணும் இல்ல. இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ, இதை போய் நீ எங்க வேணாலும் போய் கொடுத்துக்கோ. அதுக்கு பயந்துட்டு ஓடுறவன் டிஎம்கே காரன் கிடையவே கிடையாது. ஏன்னா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இதை நீ பண்ணுவ, இல்ல ஒரு பையனா இருந்துட்டு இதை பண்ணுவ அப்படின்னா, யாரா இருந்தாலும் அரசியலுக்குள்ள வந்துட்ட அப்படின்னா எல்லாரும் இங்க ஈக்குவாலிட்டி தான், எல்லாரும் ஒரு ஆளுதான். அதுக்குன்னு நீ பேசிட்டு உட்காந்துருப்பா, அதை பூரா மூடிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருப்பானுங்க அப்படின்றதுக்கு அங்க இருக்கானுங்க. ரெக்கார்ட் போடுறியா போட்டுக்க, அங்க போய் பேசியா பேசிக்கோ. அத போயிட்டு அங்க இருக்கவங்க வந்து இங்க பேசிட்டு இங்க செஞ்சு கொடுங்க. இதுல இந்த அம்மா ஒரு அட்வைஸ் வேற கொடுக்குது.
4 பெண்களை வந்து கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை போட்டு கூட்டி வச்சு பேசிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச வச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கும் இது ஒரு பிரச்சனை நடக்கும். அப்ப நான் இப்பயே வார்னிங் கொடுத்தேன். அந்த அட்வைஸ் வேற. உன் அட்வைஸ் இல்ல தூக்கி இவனுங்க உன் இவனுங்க அட்வைஸ் இங்க தூக்கி சொல்லுவாங்கல்ல, உனக்கு டிவி கேட்காரன் உனக்கு பின்னாடி வேலை செய்யறான் பாரு, அவன்கிட்ட சொல்லு, அவன் சிரிப்பான் கேட்பான். இங்கெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். இவனுங்களுக்காண்டி ஒண்ணு நம்ம இங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கல. நம்ம கழகத்துக்காக மட்டும்தான் வேலை பார்க்கணும். நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க 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 எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தான் இங்க உட்காந்து ஸ்பேஸ் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? இங்க வந்துட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கோமா? எல்லாரும் ஒன்னா மட்டும்தான் இருக்கோம். அதை நாங்க பிரிச்சிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க போராடுறோமே தவிர, நீ வந்து உட்காந்து பேசணுமே இங்க எல்லாரும் ஐயோ அவனு உத்தமனுங்க அங்க நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா இவன் இங்க இருக்க எவனாவது எவனையாவது சொல்ல எவனும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கல. நீ வந்து கதறுவியா? நீ அங்க போய் கதறுனா அங்க போய் கதறு, ஓவசேமா மட்டும் கதறு. ஓகே அதித்தி, சூப்பர், கரெக்டா பேசுனீங்க. சொல்லுங்க ஜூலி. இல்ல அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாங்க மினர்வாவை கூப்பிட்டு ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள அடிக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க அதுக்காக அடிக்கல. ஓகே, நாங்க அடிக்கணுன்ற விஷயமே எங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இதை ஒரு பேச்சுவார்த்தையை தான் கொண்டு போக நினைச்சோம். ஏன்னா என்னைய தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுகல இப்படி ஒரு குரூப் இருக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. இங்க நாங்க ஒத்துக்கிறோம், திமுக பத்தி பேச எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீங்க எங்க கொள்கையை பத்தி பேசலாம், எங்களோட இதை பத்தி பேசலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. யார் வேணாலும் எங்களுடைய கொள்கையை பேசலாம், நாங்க ஆதரிக்க ரெடியா இருக்கோம். ஆனால் நீங்க வந்து ஒரு 4 பேர் சொம்பு தூக்குறீங்க, ஒரு அபியூசருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க என் மேல, நான் ஓப்பனாவே சொல்றேன், நீங்க என் மேல ஒரு குற்றம் வைக்கிறீங்கன்னா என்கிட்ட தைரியமா பேசணும்னா நான் எப்பவுமே பிர்லா ஸ்பேஸ்ல நான் அவைலபிளா இருக்கேன். நீங்க வந்து என்கிட்ட தைரியமா பேசலாம். இல்ல ஜூலி நீங்க பண்றது இந்த விஷயம் தப்பு, இல்ல ஜூலி நீங்க இப்படி பேசுறீங்க அது தப்பு, நான் திருத்திக்க ரெடி. என் மேல தப்பு இருந்தா நான் இப்பயும் சொல்றேன், யாரோட கருத்துக்களா இருந்தாலும் சரி நான் திருத்திக்க ஓகே. அடுத்த வாட்டி இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இல்ல இதை வந்து நான் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் சொல்றதுக்கு ரெடி. எனக்கு ஈகோலாம் கிடையாது, இது யாரா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க சும்மா ஒரு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன பத்தி பேச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? மினர்வா இதை கேட்டீங்கனாலும் இல்ல கீழே இருக்க அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் டிவிக்கு அண்ணன்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, ஸோ அவங்களுக்கும் பாஸ் பண்ணிருங்க சரிங்களா. என்னைய பத்தி பேசுறதுக்கான உரிமை இல்லை. இன்னொன்னு நான் ப்ராமினன்ட் ஐடி இல்லையா, எங்க ஐடி எல்லாம் வச்சிருக்கவங்கலாம் டிவி கேட்கறாங்க. திமுக காரனுக்கு ஐடி எல்லாம் தேவையில்லை. நாங்க திமுகன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும், எங்களுக்கு அது போதும். நாங்க கொள்கைகளை பத்தி பேசுறோம். அண்ட் உங்களுக்கு அதுல எதுவும் பாதிப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நான் பேசுறது வலிக்குதுன்னா டைரக்டா வந்து இந்த ஸ்பேஸ்ல பேசலாம், நான் பேச ரெடி. ஐடி கார்டுல அவங்க கையெழுத்து போடுறாங்களா? இந்த அம்மாவை கையெழுத்து போடுது? கழக உறுப்பினருடைய அடையாள அட்டையில அந்த அம்மாவை கையெழுத்து போடுது? பேச சொல்லுங்க பாக்கலாம், அங்க வந்து முன்னாடி பேச சொல்லுங்க பாக்கலாம், பர்மிஷன் வாங்க சொல்லுங்க பாக்கலாம் சந்திக்கிறதுக்கு. என்ன எப்படியாச்சும் கட்சியை விட்டு தூக்க ட்ரை பண்றாங்களா? யாருங்க இது? சும்மா பேருமா? 2 நாளைக்கு பேச சரியா போச்சா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமா? அன்னைக்கு ஒண்ணு இல்ல, ரெமோ சும்மா ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ஒரு பரம்பரையே இழுத்தான். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற இவங்க வார்த்தையை இவங்களை பேசுனீங்க ஒண்ணு காட்ட சொல்லுங்க பாக்கலாம் எங்கள்கிட்ட. நம்ம யாருங்க முதல்ல ஐடென்டி பண்ணிக்க? அம்மா யாருங்க? எங்க கழக தலைவர் தான் கையெழுத்து போடணும். இந்த அம்மா யாருங்க? உறுப்பினர் அடையாள அட்டையில கையெழுத்து போறதுக்கு இந்த அம்மா யாருங்க? கழக உறுப்பினர் டெஸ்டிங்கா? என்ன லேப் வச்சிருக்கியா நீ லேப் வச்சிருக்கியா? மினர்வா லேப்னு வச்சிருக்கியா? இங்க யாரும் நல்லா வந்துருக்கு, வெவ்வேறு மாதிரில இருக்கு பாத்துக்கா. ஜூலி வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியோட தான் இங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னா டைரக்டா கேளுங்க, அதுக்கான பதில் அவங்ககிட்டயே கிடைக்கும். இதுக்கு நீங்க இங்க என்ன ஒரு பிரேம் கிரியேட் பண்றீங்களோ அதுக்காக இங்க அவங்க கிடையவே கிடையாது. அவங்க இவ்வளவு தளத்துல இறங்கி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நேர்ல போய் தான் அதுக்கான சொல்யூஷன் தேடுறாங்களே தவிர மறைமுகமா போனேன் இல்ல என்னோட பேச வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு அவங்க போகவே இல்லை. இது நான் இண்டிவிஜுவலா அவங்களுக்கு மட்டும் சொல்ல, இங்க இருக்க நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா போயிட்டு அவங்களோட பிரேம் என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. நீங்க எல்லாம் அந்த பக்கமா போய் பேசுறீங்களா? என்னைக்காவது ஒன்னா களத்துல இறங்கியோ இல்ல உங்களோட பிரேம காமிச்சு நீங்க பேசிருக்கீங்களா? ஒண்ணு இருக்காது அதிதி, ஏதோ சும்மா டுபாக்கூர் ஆளாட தெரியுது, பேசும்போதே தெரியலையா, ஓடி போயிட்டு அப்படி தெரியலையா? பதில் கொடுக்க நேர்மையான, எங்க பாருங்க, நேர்மையான ஒரு பதில் இருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் பதில் கொடுக்கலாம், லட்சம் பேர் இருந்தாலும் சரி ஸ்பேஸ்ல. இங்க பாருங்க, 1 crore ஓட இருக்கலாம். ஆனா நீ வந்து நேர்மையான ஒரு ஆளா இருந்தா நீ இப்ப இருந்து பதில் சொல்லியிருப்ப. அவரு தம்பி கேட்கறப்படி ஒரு கேள்வி, ஐடென்டி பண்றதுக்கு நீ யாருன்னு கேட்கறப்படி ஓடி போயிட்டு அப்படி என்ன இது, என்ன அர்த்தம் இது? அப்புறம் ஏன் வாய் விடுற? நீ ஏன் வாய் விடுறேன்னு கேக்குற? பொதுவெளியில் நீ ஏன் வாய் விடுற? வாயை பொத்திக்கா சரியா, வேற மாதிரி சொல்லிடுவோம் பாத்துக்கா. ஆமா உங்க அண்ணன் சொல்றான்ல, அந்த மினர்வாங்கிற அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி ஜூலி மேடம் ஒரே நிமிஷம் மேடம், மினர்வாங்கிற அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல யார் யார் வேலை பாக்குறா
அவங்க பேசும்போது வீடியோ வர்றது யார் யார் எடுக்கிறா அதை மட்டும் ஒரே நிமிஷம் செக் பண்ணி பாருங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே போயிட்டு ஒரு ரிவர்ஸ் பாருங்களேன், ஒரே நிமிஷம் ரிவைஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நான் எப்போ புரிஞ்சுட்டேன். ஏங்க நம்மள ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணி கேள்வி கேட்கும் போதே தெரியலையா? அப்பவே முகத்திர கிளியிலையா? எங்களுக்கு தெரியாத திருடன் எப்படி பிடிக்கணும்னு தெரியாதா? இது கூடவா தெரியாம இருப்போம் ஆகாஷ்? சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். நீங்க உட்கார்ந்த ஸ்பேஸ் யாரு ஸ்பேஸ்ன்னு தெரியுமா? அது ஹெட்லைன் என்னன்னு கேட்டேன். அதுக்கே பதில் இல்ல. ஸ்கிப் ஆகும்போதே தெரியலையா டிவிக்கு என்ன? பேசுங்க ரேமோ. இல்ல இல்ல ஃப்ரீயாவுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் போங்க, அவங்க கூட வேணா உறவாடாடுங்க, கற்கூரி கூட உறவாடுங்க, சங்கி கூட கூட உறவாடுங்க. தயவு செஞ்சு அங்க போய் யாரையும் இவங்க திமுக இல்ல நான் தான் திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? அது தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து கொடி பிடிச்சி போஸ்டர் ஒட்டி அப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கோம். சரியா? நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல. புரியுதா? தயவு செஞ்சு நீங்க போங்க, எங்க வேணாலும் போங்க, நீங்க பேசுங்க, அவங்க கூட நட்பு வச்சுக்கிங்க, பழகிக்கிங்க, சந்தோஷமா இருங்க. அவங்க ஸ்பேஸ்ல போங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? நீங்க அந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துக்குங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். இங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பர்சனல் பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்க பேசிக்கணும், கூப்பிட்டு வச்சு பேசிட்டு வேலை முடிச்சுட்டு போயிடணும். சரியா? அதை விட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இவெல்லாம் திமுக காரன் கிடையாது, நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் யாரும். சரியா? இங்க வந்து இவன் திமுக இல்ல நான் தான் ஒரிஜினல் திமுக இங்க யாரும் சொல்லவும் முடியாது. சரியா? முதல்ல அதை தவிர்த்துருங்க. நீங்க எங்க வேணா போங்க, யாரு கூட தற்கூரிங்க கூட கொஞ்சம் கொலாவீங்க, கம்யூனிஸ்ட்காரன் கூட கொஞ்சம் கொலாவீங்க, விசிகாரன் கூட. இருங்க ரஜினி, ஆவேசப்படக்கூடாதுங்க. ஏங்க எனக்கு புரியல. இருங்க, இதுதான் பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம். இருங்க, எங்க வேணா போறாங்க, அது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம், அதை நம்ம கேட்கக்கூடாது. அதே மாதிரி நான் தான் இங்க திமுக, மத்த யாரும் இவங்கெல்லாம் திமுக இல்லைன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. சரியா? நீங்க உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், நீங்க அட்டென்ஷன் சீக்கிங்க, உங்களை 10 பேர் வாட்ச் பண்ணணும், உங்களை 10 வாய்ஸ் பிரேக் ஆகுது ரெமோ. ரெமோ சார் வாய்ஸ் இதா இருக்கு. பிர்லா சார், இந்த மாதிரி ஆளு கழுத்தடை எல்லாம் ஏத்தாதீங்க சார் மேல. இல்ல நான் வந்து இப்ப வந்து நேத்துல இருந்து எனக்கு அது வந்து நேம் மட்டும் தான் தெரிஞ்சது. அப்புறம் தான் அந்த ஆடியோவே போட்டாங்க. நம்ம அவங்க ஆட்களை போட்டாங்க, நம்ம ஆட்களை போட்டாங்கன்னு தெரியல, ஏதோ வந்துருச்சு. அதுல பார்த்தா நம்ம கழக உடன்பிறப்பினுடைய பேர் மென்ஷன் பண்ணிக்கிட்டு நான் இப்படி பேர் மென்ஷன் பண்ணேன். புரியுதா? ஆமா, அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அப்புறம் நமக்கு நம்ம யாரு சீண்டி பாக்குறாங்களா? ஒரு எக்ஸ் தளத்துல உட்காந்துக்கிட்டே நீ அவ்வளவு பேரை புடிங்கினாக்க நீ நேரம் வந்து இது வாங்கி பேச வேண்டியதானே, மைக் வாங்கி பேச வேண்டியதானே. நீனு உன் மேல ஒரு இது இல்லைனாக்கா, தப்பா இல்லைனாக்கா பேச வேண்டியதானே. நீ அவ்வளவு ஒரு புடிங்கியா இருந்தா நீ மேல வந்து பேச வேண்டியதானே. எதுக்கு பேசாம இருக்க? எவன் திமுக பத்தி பேசுறானோ அவனெல்லாம் வந்து நான் டவுசரை கழட்டி அடிப்பேன் நானு. கண்டிப்பா கண்டிப்பா அடிப்பேன். சிவாஜி, சிவாஜிங்க ரஜினி 2014 இருந்து பாத்துட்டு வரேன். இந்த பயரோட ஒண்ணும் இல்லாம ஆகணும். நான் வாய மூடிக்கிட்டு இருந்தாக்க இவனெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுவோ. லேடிஸ் ஐடியில வந்தாக்க இந்த மினர்வா மேடம், நான் உங்கள்ட்ட டீசெண்டா சொல்றேன், நீங்க லிசன்ல உட்காந்தாலும் சரி, ஜாக்கிரதையா உங்க ஸ்பேஸ நடத்தினா நடத்திருப்பாங்க. டிவிக்கு மேல ஏதாவது இது பண்ணீங்கன்னு வச்சீங்களா, உங்கெல்லாம் வந்து நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டேன். நான் சும்மா வாய மூடிக்கிட்டு இந்த ஸ்பேஸ்ல வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் லிசன்ல எத்தனை 1000 ஐடி வச்சிருக்கேன் நானு. ஓகேங்களா? நீங்க என்ன பேசல ஏது பேசல உங்களோட தாண்டி தெரியும் எனக்கு. மினோரா மேடம், நான் உங்களுக்கு தான் சொல்றேன் நானு தெளிவா. நீங்க டிஎம்கே பத்தி எதை பேசிருந்தாலும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஓகேங்களா? நான் 1000 ஸ்பேஸ் போட்டவன் நானு. எனக்கு வழி தெரியும். நான் இவ்வளவு எதுக்கு அடிச்சவன். நம்ம யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னா பேசுறதுல தப்பு இல்ல. நீங்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க ஒரு தனிநபரை பத்தி அந்த ஸ்பேஸ்ல பேசணும். உங்களுக்கு என் மேல தனிப்பட்ட எதுவும் வெறுப்பு இருந்தா என்கிட்ட டைரக்டா பேசுங்க. ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். இங்க அதை மூவ் பண்ண ரெடியால. இன்னொன்னு திமுகல ஒரு குரூப் இருக்குன்னு இங்க, அதாவது இந்த குரூப் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாசமா பயணிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு குரூப் இருக்கு. சரி ஜூலி,
சரி அந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்களாமா? இவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா? எனக்கு என்ன பத்தி இவங்க பேசுனது என்ன பண்ணிட்டாங்களாமா? அண்ணா, என்ன பத்தி 1000 பேர் பேசுறாங்கண்ணே. 1000த்துல ஒண்ணா இவங்க அவங்க பேசுறது என்னங்க எனக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க? இல்ல. டிவிகேவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. அது வந்து குரூப் வந்து உனக்கு எகைன்ஸ்டா தெரியுதா? அப்ப நீ தான் டிவிகே, சரியா? நீ எங்காவது பேசுற மாதிரி இருந்தா எங்கள்கிட்ட ஆத்தரைஸ் வாங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, கழகத்துல இருந்து எங்க தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீ ஸ்பேஸ் போடு. புரியுதா? நோட் பண்ணிக்கா. புரியுதா? நாங்க அதை ஸ்பேஸ் பண்ண முடியும், சரிங்களா? டைரக்டாவே நான் கூப்பிட்டு சொல்ல முடியும். வேலை மாதிரி பாட்டு போயிடாம பாத்துக்கா. எங்க இப்ப எங்க இருக்கு? கீழ இருக்கு அந்த பொண்ணு. தப்புன்னு 1000 தான் இருக்கு. இல்லங்க, என்னங்க பேச்சுது? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் பரம்பரையவே எடுத்துட்டு இருக்கிறான் அவனுங்க. அதெல்லாம் தாங்கிட்டு ஸ்பேஸ் போட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. சும்மா ஏதோ ஒரு நீ இப்போ உட்காந்து ஸ்பேஸ் எது? உனக்கு உட்காந்து ஸ்பேஸ் எது? நான் எங்க தலைவரா பார்த்து போக சொன்ன. அப்படி நீங்க போய் வந்து நீங்க வந்து ஃபேவரபிளா இருங்க, கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்சியோட நீ போய் உட்காந்துட்டு மேல டாபிக் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? அவன் அந்த டாபிக்ல போய் கொண்டு நீ எங்களை பத்தி பேசிட்டு நீனு. இது தெரிஞ்சுனாவே உன்னை பாத்துக்கோ. யார் நீன்னு கேட்டுருவாரு தலைவர். அவன் கேட்டு வாசல் முன்னாடி அவன் யார் அவன் அப்படின்னு கேட்டுருவாங்க. பாத்துக்காமா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கவா? ஓகே. இங்க இருக்கிற யாருமே வந்து இது கார்டு வச்சுக்கிட்டு நாங்க வந்து கழக உடன்பிறப்புகளா வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கல. இங்க நாங்க யாரும் வந்துட்டு ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க உள்ள வந்து உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்கல. நாங்க தோத்ததுக்கு அப்புறம் இந்த திராவிடம் வந்து தோத்துறக்கூடாதுங்கிற உணர்வுல வந்துட்டு இங்க வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்க இங்க எல்லாருமே வந்துட்டு டிஎம்கே காரன் தான். இத தலைவர் கூட வந்து மறுக்க முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு இங்க டிஎம்கே ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும், இங்க உணர்வு இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாருமே டிஎம்கே காரன் தான். எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து உங்க அறிவுரை மயிர எதுவுமே எங்களுக்கு தேவையும் கிடையாது. நாங்க வந்து இங்க 10 பேர் பேசுறோம், 20 பேர் பேசுறோம், எங்க லாங்குவேஜ்ல பேசுறோம். நாங்க வந்து இங்க யாருக்கும் வந்துட்டு இங்க அபியூஸ் பண்ணணுங்கிறது எங்க எண்ணம் கிடையாது. எங்க கிட்ட வந்துட்டு நீ ஒழுங்கா பேசி ஒழுங்கா பதில் சொன்ன அப்படின்னா ஒழுங்கா நாங்க பதில் சொல்ல போறோம். எங்க கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு வல்கரா தான் பேசுவேன் அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து மேல வந்து பேசுறான்னா அவன்கிட்ட வந்துட்டு ஐயா சாமி நாங்க இப்படி எல்லாம் பேசுறப்பா, நாங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, இது தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு வந்துட்டு நாங்க ஒன்னும் வந்துட்டு நான் அதுக்கு மேல வேற வார்த்தைகள் பேச வேணான்னு பாக்குறேன். அதை வந்து எனேபிள் பண்றதுக்கு வந்து நாங்க ஒன்னும் சொம்பைங்க கிடையாது. அதனால எங்க கிட்ட ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பதில் கிடைக்கும். அதே மாதிரி வந்து எங்களுக்கு இந்த வாய்ஸ் கட் ஆயிடுச்சு முறை சொல்லி. நீங்க யாரு? முதல்ல எங்க உணர்வு என்ன அப்படிங்கறத வந்து நாங்க ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எங்க டிஎல்ல ப்ரூவ் பண்ணிக்க போறோம். நாங்க இது வரைக்கும் ஓட்டா மட்டும் போட்டுட்டு இருந்த ஆளுங்க இன்னைக்கு களத்துல வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதுவும் இவனுங்க பேசுற வந்து த்ரெட் டெய்லி வந்துட்டு இவனுங்க அனுப்புற டிஎம்ல அனுப்புற மெசேஜுக்கும் கண்டமா கேவலமா திட்டுற மெசேஜுக்கும் ஒவ்வொரு டைம் நாங்க டிஎல்ல போட்டுட்டு இருக்க ஒரு போஸ்ட்டுக்கும் கீழே வந்து நின்று கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நாங்க வந்து ரிப்ளை கொடுத்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேலை வட்டி இல்லாம வந்து பண்ணி உட்காந்துருக்கல. நாங்க இங்க வந்துட்டு வெட்டியா உட்காந்துக்கிட்டு இந்த தெருவுல பொறுக்கி நின்றுகிட்டு அந்த மாதிரி இடத்துல நாங்க நிக்கல. எல்லாம் லட்சத்துல சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். இதையும் தாண்டி இந்த இடத்துல வந்துட்டு நாங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை மாதிரி வந்து எலைட் அரசியல் பண்றதுக்கு நாங்க வரல. எங்களோட அரசியல் வந்துட்டு எங்க கட்சிக்காகவும் எங்க விசுவாசத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க பேசுற டேர்ம்ல தான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நாங்க ஆள் கிடையாது. தயவு செஞ்சு உங்க அறிவுரை மாதிரி எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க எப்படி பேசணும், எங்கள்கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நாங்க பதில் பேசணுங்கிறது எங்களுக்கு உங்களோட நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து நாங்க இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை அரசியலுக்கு. எங்க தலைமுறை 3 தலைமுறையா அரசியல் உட்காந்துட்டு இருக்கோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க அரசியல பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இதே டிஎம்கே உணர்வோட நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயும் போயிட்டு நாங்க போய் நாங்க இந்த ஸ்பேஸுக்குள்ளேயே எனக்கும் ஹல்க் மேலுக்கு சண்டை. என் தலைவரை பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சண்டை போட்டு உட்காந்துருக்கோம். நாங்க அந்த மாதிரி தான். எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாங்க இந்த இடத்துல எங்க தலைவர் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னொரு ஸ்பேஸ்ல போயிட்டு வந்துட்டு என் கட்சிக்காரன் வந்து இந்த மாதிரி பேசிட்டான், அவன் 10 ஐடி தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்க எல்லாம் டிஎம்கேவே கிடையாது அப்படின்னு வந்து அதை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல இங்க வந்துட்டு அதே மாதிரி பேரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கானுங்க, இல்ல அவங்க அபியூசர்ஸ் அப்படின்னு அவங்க எனேபிள் பண்ணிட்டு போறதுக்கு வந்துட்டு அது யாரு நீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? முதல்ல எங்க இடத்துல நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிறது வந்து இது எங்களுக்கு வந்து எங்களோட உணர்வு. நான் இந்த மாதிரி நாங்க டீசெண்டா பேசணுமா அது என்னோட ஸ்டைலு, அசிங்கமா பேசணுமா அது இன்னொரு ஸ்டைலு. இந்த களத்துல யாரு எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க உணர்வோட நாங்க விளையாடுறதுக்கு இங்க யாருக்குமே அருகதை கிடையாது. ஒருத்தன் அசிங்கமா பேசினானா அசிங்கமா திருப்பி பதில் பேசினா செய்வாங்க. அதே மாதிரி வந்து இங்க டேட்டாவோட பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கு. இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க லாங்குவேஜ்ல பேசுறீங்கன்னா உங்க லாங்குவேஜ்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கு. எலைட் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஆள் இருக்கு.
அவங்கவுங்க எங்க பேசணுமோ அவங்கவுங்க உங்க கூட வச்சுக்கோங்க. மத்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்க இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான பின்விளைகள் வரும். அதை வந்து எதிர்பார்த்து காத்துருங்க. ஆனா எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த பாடம் எடுக்கிற வேலை, எங்களுக்கு இந்த அறிவுரை இருக்க சொல்ற வேலை, இது எல்லாத்தையும் தூர கடாசி வச்சுட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. எங்க பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும், எங்களுக்கு ஆதாயமே இல்லாம நாங்க வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு இந்த கட்சியில வந்துட்டு இங்க யாரையுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தேவை வந்து எங்க கட்சி ஜெயிக்கணும். நாங்க திராவிடங்களுக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போராட்டம் உட்காந்துருக்கோம். நாங்க இந்த இருங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நாங்க இதை படிக்காம உட்காந்துட்டு திராவிடத்தை உட்காந்துக்கிட்டு காலம் பூரா நம்ம எப்ப வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சா அன்னையில உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இப்ப இன்னைக்கு வரலாறை பத்தி தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்கோம். முதல்ல கட்சியோட வரலாறு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு கட்சி வரலாறு மட்டும் இல்ல, இங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்கோம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னதையா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்க போராட்டம் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு உங்களை மாதிரி வந்து அடுத்த குரூப்ல போய் உட்காந்துக்கிட்டு நான் நல்லவன், எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன், எங்களுக்கு வந்து எலக்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக உட்காந்துருக்கேன், நான் தான் வந்து டிஎம்கேவோட ஸ்போக்கர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட நிறுத்திங்க. உங்களுக்கு போய் நீங்க போய் பேசணுமா, உங்க கருத்து முரண் இருக்கா, கருத்து பேசணுமா, அங்க போய் தாராளமா பேசிங்க. நாங்க எதுவும் கேட்கல. அந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கிற யாரையோ இல்ல இங்க இருக்கிறவங்க யாரையா ஒருத்தருக்காவது வந்துட்டு இங்க போய் வந்து அங்க விட்டு கொடுக்குற மாதிரியோ இல்ல அங்க போய் வந்து எனேபிள் பண்ற மாதிரியோ இல்ல அங்க போய் உட்காந்து 100 அவனுக்கு வந்து கமெண்ட் போடுவானுங்க, இவனுங்க எல்லாம் அபியூசர்னு சொல்லி போடுவானுங்க, அதுக்கு போய் 100 போடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து திருப்பி ரியாக்ட் பண்றதை வந்துட்டு ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருந்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேல வர ரியாக்ஷனை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கங்க. ஏங்க ஏங்க நீங்க எல்லாம் கதறிட்டு இருக்கீங்க, போய் ஸ்பேஸ் போட்டு கதற சொல்லுங்க, போக சொல்லுங்க. ஏங்க நீங்க இது பண்ணிட்டு உணர்வுபூர்வமான ஒரு பேச்சு முரசொலி டாக்ஸ். பேசுங்க ரஜினி, நீங்க பேசி முடிச்சா ஜூலி பேசுறீங்க. நீங்க ரஜினி கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க, சரியா? நிதானமா பேசுங்க. அவ்வளவுதான் என்னுடைய ஆதங்கம். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் உள்ளது, ஓகேங்களா? டிவிகே பத்தி எவன் பேசினாலும் அவனை வந்து இந்த ஸ்பேஸ்ல கீழே உட்கார்ந்தாலும் அவனெல்லாம் அறுத்து தொங்க விட்டுருவேன். நான்லாம் வந்து லோக்கல் லெவல்ல இருந்து போயிட்டு வந்தவன். தப்பு தப்பு தப்பு. சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி 1 to 1 போவேனா? ஆமா ஆமா. பிர்லா அனுமதிச்சா நான் அனுமதிக்க மாட்டேன், நான் இறக்கி விட்டுருவேன். சரியா? நான் அப்பல இருந்து வார்னிங் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? யாருக்கு தனிப்பட்ட பிரச்சனை தனியா போய் தீர்த்துக்கணும். சரியா? புரியுதா? புரிஞ்சுக்காரு, ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே. ஆமா ஆமா. 1 to 1 வேணா பீர் முகமது. ஆமா, அவ்வளவுதான். என்ன விஷயம் இங்க பேசுறோமோ அததான் பேசணும். ஓகே, அவரு கட்சி ரீதியான ஒரு ஆதங்கத்துல வெளிப்படுத்திட்டாரு. இட்ஸ் ஓகே, கடந்து போவான். எல்லாரும் அவனுங்களா நம்ம யோகி இல்ல இப்ப இந்த சூழ்நிலையில் நம்ம யோக்கிங்கிட்டு போயிட்டு அவனுக்கு யோக்கிவன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவன் நிறைய நம்மள அது மாதிரி பேசிட்டாங்க, அதனால ஒரு ஆதங்கத்துல பேசிட்டாரு. இட்ஸ் ஓகே. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சுதான் பேசணும் அப்படின்றது வரைமுறை. ஓகே பீர் முகமது, திரும்ப பேசுவோம். பேசுங்க ஜூலி. அண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த இது ஃபுல்லா கேட்டேன். ஒரு குரூப் தனியா இருக்குன்னு அவங்களுக்கு ஏன் நம்ம குரூப் மேல ஒரு தாழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. இங்க உட்காந்து இத்தனை பேர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைக்காக முடிஞ்சு போன பிரச்சனையை கூட நாங்க வந்து சாட்டர்டே சண்டேல போட்டு பேசலான்ற அளவுக்கு எங்களால என்ன முடியுமோ நாங்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க ஜூலி வந்து ஒரு அபியூசர் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் அபியூஸ் பண்ணதை தாண்டி நான் எவ்வளவு அபியூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய திவ்யாவா இருக்கட்டும், அதித்தியமா இருக்கட்டும், இல்ல லேடிஸ், நான் எல்லாத்தையும் சொல்றேன், விமன் எல்லாரையும் சொல்றேன். அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவங்க டிஎம்லயும் அவங்க கமெண்ட்லயும் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க. அதுவும் முக்கியமா டிவிக்கே ஆளுகளால மட்டும் எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க. மினர்வாமா, நீங்க வேணா உங்களுக்கு வேணா டிவிக்கு ஆளுங்க துதி பாடுறதுனால உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். இங்க யாரும் வந்து இந்த துதிக்காக உட்காரல. இங்க இவ்வளவு நெகட்டிவ் விஷயம் இருந்தும் இவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்துல இருந்து அவன் தாத்தா பாத்தியில இருந்து பேரம்பேத்தி வரைக்கும் அவன் திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரே காரணம், நாங்க பேசுறது எங்க கழகத்துக்காக. இந்த கமெண்ட்ஸோ இந்த மாதிரி எங்களை வந்து அதை லேடிஸ்க்கு என்னவோ ஒரே பாயிண்ட், அவங்கள வந்து அடக்கிடணும், அவங்கள ஈஸியா ஹர்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இங்க யாருமே யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க எல்லாரும் கொள்கைக்காக பேசுறோம். நீ உன்னோட வளர்ப்பு அப்படித்தான், நீ அப்படித்தான் பேசுவேன்னா பேசிட்டு போ, அப்படியே நாங்க விட்டுட்டு இருக்கோம்.
உங்களுக்கு என் மேல தனிப்பட்ட விஷயம் இருந்தா நான் இப்பயும் சொல்றேன். நீங்க தனியா வந்து இது பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே நான் மினர்வா ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதெல்லாம் நான் ரீட்வீட் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்க மேல ஈகோ கிடையாது. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இத நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது. இங்க நம்ம ஆளுகளுக்காக நம்ம தான் நிக்க முடியும். நாங்க இங்க சென்னையில இருக்கோம். சென்னையில ஒரு விஷயம் நடக்குதா நிக்கும். பிர்லானா இடத்துல பிர்லானா அங்க ஒரு பிரச்சனை நடந்தா நாங்க எல்லாரும் இங்க பேசுறோம். அங்க போய் நிக்கிறாங்க. இங்க யாருமே இங்க வந்து போஸ்டிங்காகவோ அதே மாதிரி நீங்க என்ன வந்து தூக்கிருவேன் அப்படின்னு சொன்னீங்க. சந்தோஷங்க. ஆனா நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் நாலேட்ஜ். சரிங்களா? நான் என்னோட உடன்பிறப்புகளுக்கு அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட தேவைப்படணும்னு அவசியம் இல்லன்றத நம்புறவன் நானு. இங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும், இங்க நம்மளுக்கு ஆக்சஸிபிளான தூரத்துல இருக்கிறாங்கன்னா, அத வந்து பார்க்கறதுக்கு, அத வந்து யூசுவலா தெரியறதுக்கோ, இல்ல போய் அவங்களுக்கான உதவி செய்றதுக்கோ நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட சூழ்நிலை என்னன்னு இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க குரூப்ல உட்கார்ந்து சொல்றாங்க, அவங்க மாசு அண்ணன் கூட போய் ஃபோட்டோ போடுறாங்க, இவங்க கூட போய் ஃபோட்டோ போடுறாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றேன். இது எதுவுமே ஃபோட்டோ செஷனுக்காக எடுத்து போய் போட்ட ஃபோட்டோ கிடையாதுங்க. நாங்க கனிக்காக நின்றுக்கோம். அந்த பையன வந்து அவங்க மிரட்டுனாங்கன்றதுக்காக, அந்த சைதாப்பேட்ல அந்த பையன மிரட்டுனாங்கன்றது அதுக்கு நிக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோ. நாங்க வந்து உங்க அண்ணன் இந்த கில்லி சரத் அண்ணனுக்கு மேல கேஸ் போட்டதுக்காக நாங்க நடந்த போராட்டத்துல நாங்க அரெஸ்ட் ஆனப்ப நாங்க எடுத்த ஃபோட்டோ, வீடியோ அது. ஓகே. இங்க யாருமே அங்க போய் நின்னு ஃபோட்டோ எடுக்க நேத்து நாங்க உதயண்ணன் கூட எடுத்த ஃபோட்டோவுமே, நேத்து சரணுக்காக நாங்க நின்னதுக்காக எடுத்த ஃபோட்டோ. யாருமே ஃபோட்டோக்காக நாங்க போய் நிக்கலங்க. நாங்க உணர்வுபூர்வமா ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்காக மட்டுமே இந்த கூட்டம் இருக்கு. உங்களுக்கு எத்தன பேருக்கு தெரியும் தெரியாது. பிர்லானா வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி அருண் அண்ணனுக்கு அடிச்சு பேசுனாங்க. என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? என்ன பேசுறாங்க? கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க இன்னும் ஏன் கூட்டிட்டு வரல? அத்தன வாட்டி வந்து பிர்லானா வந்து கேட்டிருக்காரு. குரூப்ல அத்தன வாட்டி அத்தன பேரும் அப்டேட் கேட்டாங்க. அத்தன பேரும் அப்டேட் குடுத்திருக்கோம். இங்க எல்லாரும் ஒரு குடும்பமா செயல்பட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? உடன்பிறப்புன்றத தாண்டி குடும்பமா தான் செயல்பட்டுருக்கோம். இங்க இருக்க அத்தன பேருக்கும் தெரியும். இதுல வந்து இங்க ஆகாஷ் அண்ணனுக்கும் ரெமோ அண்ணனுக்கும் சண்டை வந்திருக்கு. ஹல்க் அண்ணனுக்கும் ஆகாஷ் அண்ணனுக்கும் சண்டை வந்திருக்கு. திவ்யாமாக்கும் எனக்கும் அதிதிமா கூட சண்டை, எனக்கும் திவ்யாமா கூட சண்டை வந்திருக்கு. எங்க சண்டை எல்லாம் வேற. ஆனா இன்னொரு குரூப்ல திவ்யா பேசினாங்க, திவ்யா பேரை இழுத்தாங்கன்னா கூட நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட பேரை இழுத்து அங்க பப்ளிக்கா உட்கார வச்சு ஒருத்தவங்களை தனிப்பட்ட ஒரு மனுஷிய நீங்க வந்து டார்கெட் பண்ணி அடிப்பீங்கன்னா, அது எங்க உடன்பிறப்புகள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, பேரம் இல்லாம யாரை நீங்க அட்டாக் பண்றீங்களோ அங்க வந்து நாங்க கேட்போம். ஓகே. நாங்க எங்க உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்கறவங்க கிடையாது. உடன்பிறப்புகளை விட்டு கொடுக்கறவன் திமுக காரனே கிடையாது. நன்றி நன்றி ஜூலி. அவங்க பதில் சொல்லாம போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் திமுக காரரே கிடையாது. ஏன்னா வந்து எங்க தலைவர்கிட்ட வந்து ஐடென்டிஃபை வாங்கிட்டு சொல்லிட்டு பாக்கலாம். இப்படி ஒரு ஸ்பேஸ்ல வந்து கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொல்லாம ஓடிட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நாங்க ஸ்பேஸ் பண்றோம். நான் ஸ்பேஸ் பண்றேன். ஓகே விஷ்ணு சொல்லுங்க. அவங்க திமுக காரங்களே கிடையாதுங்க பிர்லா. புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கிஷோர் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஆமா ஆமா. நாங்க சொல்றோம், எங்க வேணாலும் சொல்லட்டும். இவங்க சொன்னாங்க ஒரு ஸ்பேஸ் கூட போட்டு உட்கார்ந்து பேசட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க திமுக காரங்க கிடையாது. சரியா? புரியுதா? நேற்று ஒரு தலைப்பு போட்டிருக்கான். அந்த ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இவங்க எல்லாம் திமுக காரங்களே கிடையாதுன்னு சொல்லும் போது தெரியலையா யாரு திமுக காரங்க? நாங்கெல்லாம் வந்து கரெக்ட். நீங்க யாருங்க ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குறாப்படி கிஷோர். ஓடி போயிட்டு அப்படிங்க தலைவரிக்கு ஓடி போயிட்டு அப்படிங்க. பெண்ணுன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மள கேள்வி கேட்டா 10 தற்கொலைங்க வந்து நமக்கு சப்போர்ட்டா முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தானே. நாம தவறா கேள்வி கேட்கல, நியாயமா கேள்வி கேட்கிறா. நீ ஏன் பேசுன? நீ பேசுனங்காட்டி தானே நாங்க பேசுறோம். அந்த இது இருக்குங்க. அந்த இது சில பேருக்கு இருக்கு. நம்ம பெண்ணு நம்மள ஒரு 10 பேர் கேள்வி கேட்டா நமக்கு 20 பேர் வந்து நிப்பாங்க. அரசியலுக்குள்ள வந்துட்டா யாருங்க பெண்ணு பையன் கிட்ட இங்க? அப்ப எதுக்குங்க இங்க வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன? இல்ல நீங்க போங்க. உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து முரண்பாடு இருக்குன்னா நீங்க 2 பேரும் பேசிக்கிங்க. இல்ல பேசிக்காம ஆளுக்கு அன்ஃபாலோ பண்ணிட்டு போய் உங்க வேலையை பாருங்க. இப்பவும் சொல்றேன் அந்த பர்சன் சொல்றேன். ஜூலியோட டிஎம் வந்து ஓப்பன்ல தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவங்களோட டிஎம்ல போய் கேளுங்க. அப்படி இல்லையா, இங்க இருக்க எல்லாரோட டிஎம்மே ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது கருத்து பேசணும், இல்ல ஏதாவது ஒரு முரண் இருந்தது அப்படின்னா அங்க போய் கேளுங்க. ஆதித்ய ஒரு நிமிஷம். அதாவது தனிப்பட்ட கருத்து இருக்குன்னா தனியா பேசிக்கங்க. இல்ல நீங்க பேசாம போய்க்கிங்க, பிளாக் பண்ணிட்டு கடந்து போயிருங்க. பிடிக்கலையா போயிருங்க. அதுதான் நாகரிகம். அதை விட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இவெல்லாம் திமுக இல்ல நான் தான் திமுகன்னா முதல்ல உங்க ஐடி கார்டை எடுத்து நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் நீங்க திமுகவே கிடையாதுன்னு சொல்றோம். திமுகவே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எங்க வேணா போய் சொல்லிட்டு வாங்க. போங்க, போட்டு கதறுங்க, சொல்லுங்க திமுக கிடையாது நீங்க. சரியா? அதாரேமா கேள்வி கேட்டா பதில் சொல்லாம ஓடுறவன் திமுக காரனே கிடையாது. இப்ப பதில் சொல்லாதானே ஓடிட்டு அப்படியே அந்த பெண்மணி. அவர் என்ன தப்பா கெட்ட வார்த்தைக்கு கேட்டாரா?
தமிழ்ல தான் கேட்டாரு. நீ என்ன பேசுனியோ அதை கேட்டாரு. ஆம் இல்லை சரிங்களா, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஓடிட்டு அவ்வளவுதான், போயிட்டு போ, நீ டிவிக்கே தான் போ, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். நீ வேணா தலைவர்கிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு நாங்க பேசிக்கலாம். அங்க பாருங்க, நாங்கெல்லாம் உறுப்பினரே கிடையாது, அட்டை கூட கிடையாது, நான்லாம் போஸ்டர் ஒட்டி இருக்கேன், கொடி அதையும் தலைவர் பிடிச்சிருக்கேன், சொல்லியிருக்காரு. கழக சரிங்களா? உடன்பிறப்பா ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்களோட என்ன அபிஷியல் அன்அபிஷியலா இருக்கக்கூடியவங்க நல்லா பேசுறாங்க, நல்லா வந்து கழகத்துக்காக போரிடுறாங்க, கழகத்துக்காக வீரியமா வேலை செய்யறாங்கன்னு தலைவரே சொல்லிட்டாரு. இதெல்லாம் எந்த குரூப்ல வைக்கிறதுன்னு தெரியல. எந்த இடத்துலயும் போய் நாங்க போய் போஸ்டர் ஒட்டி இருக்கோம், பிரச்சாரம் பண்ணிருக்கோம், கொடி பிடிச்சிருக்கோம். எந்த இடத்துலயும் போய் நாங்க மட்டும் தான் திமுக காரன் எங்குமே நாங்க சொன்னது கிடையாது. சரியா? ஒவ்வொருத்தரும் கழகத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரும் திமுக காரன் தான். தலைவரே சொல்ல முடியாது நீ திமுக காரன் எல்லாம் தலைவரே சொல்ல முடியாது. சரியா? நாங்க ஓப்பனா இங்க சொல்றோம், என்ன கால் பண்ணீங்கன்னா அனுப்பிக்கங்க. தலைவரே சொல்ல முடியாது, நீ திமுக காரன் தலைவரே சொல்ல முடியாது. நீங்க என்னன்னா ஒரு இந்த சங்கீஸ் பேசுங்க, டிவி கேஸ் பேசுங்க, இந்த கம்யூனிஸ்ட் நாய், அந்த நாய், அந்த ஒரு புறம்போக்கு நாய் அவன் போட்டு வச்சிருக்கான். அங்க போய் உட்கார்ந்துட்டு மைக்க வாங்கிட்டு அட்டென்ஷன் சீக்கிங் வேலை பண்ணிக்கிட்டு ஃபாலோ சேர்த்துக்கிட்டு இந்த பொழப்புக்கு ஏங்க வந்து திமுக போர்வையில வரீங்க? திமுக போர்வையில எதுக்கு வரீங்க? இந்த இதுக்கு விட்டு 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 வேடிக்கை பார்த்தாலும் நீங்க எல்லாம் ஏறுறீங்களா எல்லாரும்? திமுக காரனா என்ன புரியல, பேச மாட்டானா? தவறு. உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து முரண்பாடு இருக்குன்னா அங்க அதோட வச்சுக்கணும். இதெல்லாம் தவறு. இதெல்லாம் நீங்க எங்க வேணாலும் போய் எவன்ட்டா கூடி கொலாவிக்கிங்க, சங்கி கூட சவகாசம் வச்சுக்கிங்க, எங்க கவலை இல்ல. அங்க போய் திமுக காரனை பத்தி பேசக்கூடாது. அதான் ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல நேம் எனக்கு நேம் எல்லாம் நேத்து வரல. இப்ப நேம் வந்தங்காட்டி தான் நான் வந்து இந்த ஸ்பேஸே போட்டதுக்கு காரணம் தான். பேர் மென்ஷன் பண்ணி ஜூலின்ற பேரே வந்துருச்சு. அதனாலதான் நான் வந்து என்ன பெர்மனன்ட் அவங்க வந்து பெர்மனன்ட் கிடையாது அப்படின்னு அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்தங்காட்டி தான் ஸ்பேஸே போட்டிருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் வேற எங்க போய் வச்சு சொல்லுங்க, புரியுதா? நான் என்ன கேக்குறேன், ஜூலி எங்கேயாவது வந்து நான் திமுக காரங்கன்னு சொன்னாங்களா? ஜூலி சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? ஆமாங்க சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஏங்க அவங்க இன்னைக்கு ஸ்டாண்ட் பை திமுக தாங்க, திமுக தாங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேங்க, நம்ம பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஓடி போனது யாரு? இப்ப பதில் சொல்ல முடியாம ஓடி போனது யாரு? கெட்ட வார்த்தை கேட்டீங்களா? கிடையாதுல. உன்னை கெட்ட வார்த்தை கேட்டிருந்தா நீ வந்து கெட்ட வார்த்தை கேட்டான்னு சொல்லி போய் பேஸ் போட்டு பாக்கலாம். ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, ஆரம்பத்துல ரெக்கார்டு எடுத்தா இருக்கு, புரியுதா? உன்னை வந்து வாக்கப்பூர்வமா ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல தெரியாம ஓடுன நீ பொய் பேசுறேன். யாரு பொய் பேசுறேன்? இப்ப டிவிக்கு அவனோட சேர்ந்து நீ பேசங்காட்டிதான் நீ வந்து ஓடி போயிட்ட வெளியில, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இல்ல ரெமோனா, நான் ஒரு இடத்துல நான் வந்து இந்த நடுநிலைவாதி, நான் வந்து இந்த பக்கமும் பேசுவேன், அந்த பக்கம் இந்த டிராமாலாம் எனக்கு பண்ண இஷ்டம் இல்லைன்னா நான் டைரக்டாவே சொல்றேன், நான் திமுக காரி தான். ஆனா என்கிட்ட ஒரு கட்சி உறுப்பினர் கார்டு கூட கிடையாது. நான் மனதளவுல நான் திமுக காரி, நான் கொள்கைக்காக நிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா செஞ்ச அத்தனை நலத்திட்டத்துல இன்னைக்கு நானும் ஒரு பயனாளி. அது என்ன ஒரு 5 நிமிஷத்துல ஆன்லைன்ல போடுங்க, வந்துரு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, வந்துரு. நான் ஒரு பயனாளி. அந்த ஒரு நன்றி விசுவாசம், கிராட்டிடியூட், தட் இஸ் கால்ட் கிராட்டிடியூட். அதுக்காக நான் இருக்கேன். என்னைய பத்தி தனிப்பட்ட கருத்து என்ன வேணா வச்சுக்கிட்டோம்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்னமோ நீங்க இது. ஆனா ஒரு குரூப்ல அவங்க ஒரு பெரிய பிரீமியம் எனக்கு புரியல. ஐயா, என்னை பத்தி பேசுற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? இன்னைக்கு நான் எடுத்து போடுவேன், 5000 வீடியோ எடுத்து போடுவேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே நான் டிஎம்கே காரையும் சொன்னதுக்கு அப்புறம், அதான் டிஎம்கேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த அளவு அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நீங்க இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஓகே, நான் ஒரு காலத்துல இந்த இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃபேமிலியா இவ்வளவு பேர் எனக்காக நிக்கிறாங்க. ஓகே, அவங்க நிக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் அழகா முகஸ்துதிக்காக நான் டிவிக்கே தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு போயிடலாமே. நான் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். எனக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ், இந்த ஃபேம் ஃபாலோவர்ஸ் வேணும்னா நான் டிவிக்கேன்னு சொன்னா இன்னும் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு போயிருமே. மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். நீங்க எல்லாரும் சும்மா போட்டாலே கையை தட்டுறாங்க டிவிக்கே காரவங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்நேரம் அப்படியே லைக்ஸ் இதையும் நீங்க தான் மேடம் அடுத்த தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள். நான் அதை தேடி போயிருப்பேனே. இவ்வளவு நெகட்டிவ் இமேஜை வாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க இத்தனை பேரை இங்க உட்காரணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா நாங்க உங்களை மாதிரி சந்தர்ப்பவாதிகள் கிடையாது. எங்களுக்கு நன்றி உணர்வுன்றது எல்லாரும் போடுறீங்களா? ஜூலி என் பக்கத்து வீட்டு நாய் பேர் இருக்கட்டும். நாயின்றது ஒரு நன்றி உணர்வு உள்ள ஜீவன். என்ன நன்றி உள்ள ஒரு ஜீவனாவே நான் ஏத்துக்கிறேன். எனக்கு கவலை கிடையாது. ஏமா அந்த அம்மாக்கு காழ்ப்புணர்ச்சி, இவங்க எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்காங்களா, நம்மளால முடியலைங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி. விடுங்க, அவ்வளவுதான், விடுங்க. இல்லண்ணா, காழ்ப்புணர்ச்சி ஓகே. களத்துல ஒன்னால என்ன பண்ண முடியும்? சாப்பாடு. அமைதியா இருக்கீங்க விஷ்ணு பேசிட்டு இருக்காரு. அண்ணா ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க.
அதாவது நீ அப்படியா? ஓகே நீ ஓகே. அவர் வந்து பேசுறது கேட்கலையே, பாவம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கேக்குதா போயிட்டு வெளில கேக்குதா போயிட்டு வாங்கலாம் விஷ்ணு. உங்க குரல் அண்ணா கேட்கவே இல்ல, போங்க டயர்டா போங்க. இருக்கு. கம்முன்னு இரு. நான் இல்ல ஐயோ கேக்குது ரெமோ, கேக்குது கம்முன்னு ரெமோ, இரு சாரி ரெமோ. ரெமோ கேக்குது கேக்குது, பேசுறது. பேசுங்க விஷ்ணு. சி களத்துல இறங்கி ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னா, நீ ஒரு திமுக ஆதரவாளர்னா உன்னால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணு. உனக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது அவங்க பேர்ல வெறுப்பு இருந்ததுன்னா அதை திமுக போடுற ஸ்பேஸ்ல வந்து உன்னோட கருத்து முரண்பாட பேசிக்கோ. ஆனா அதை விட்டுட்டு ஒரு விசிகா ஒரு ஸ்பேஸ்லயோ இல்ல கம்யூனிஸ்ட் போடுற ஸ்பேஸ்லயோ டிவிகே போடுற ஸ்பேஸ்லயோ போயிட்டு உனக்கு பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்றதுக்காக நீ இங்க இருக்கிற ஒரு ஆதரவாளர்களை நமக்காக ஆதரவா வந்து களத்துல இறங்கி ஸ்பேஸ்லயோ இல்ல ட்விட்டர்லயோ கிடையாது, களத்துல இறங்கி போராடுறவங்கள போய் நீ தப்பா பேசி அவங்கள காலை பூச்சி இழுத்து பின்னாடி விடுறேன்னா அதை வந்து இங்க இருக்கிற எந்த ஒரு திமுக காரனையும் ஏத்துக்கவும் முடியாது. உனக்கு அங்க போய் உனக்கு கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ்ல போய் நீ என்ன பேசணும்னா கம்யூனிசத்தோட ஐடியாலஜியும் உன் ஐடியாலஜியும் வச்சு நீ பேசு, அந்த கேள்வியை கேளு. இல்ல நீ விசிகா ஸ்பேஸுக்கு போறியா, உன் ஐடியாலஜியும் விசிகாவோட ஐடியாலஜியும் வச்சு பேசு. நீ டிராவிகா போறியா, அங்க போய் கேளு. கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு எங்க கூட்டணியெல்லாம் கூட்டு ஆட்சி நடத்துறீங்க, இந்த விவாதத்தை நடத்து. அதுல உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்கெல்லாம் வந்து கேட்போம். அதை விட்டுட்டு நீ அவங்க கூட இருந்துகிட்டு இங்க இருக்கிற ஜூலிய பத்தியோ மத்தவங்கள பத்தியோ நான் வந்து ஒப்பீனியன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற பேர்ல இன்னொரு தனி நபரையோ இல்ல கழகத்துக்காக உழைக்கிற நபர்களையோ கேள்விக்கு அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறேன்னா அதை ஒருபோதும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இதை கண்டிப்பா நாங்க வந்து நீங்க சொன்னீங்க ஏதோ குரூப் அடக்கிடுவோம், நாங்கெல்லாம் சேர்ந்து அடக்கிடுவோன்றீங்க. அந்த நாங்கெல்லாம் என்ன யாருன்னு தெரியல. நான் தயவு செஞ்சு இந்த குரூப்லாம் யாரு, நீங்களாவது ஒரு ஸ்பேஸ் போடுங்க. இந்த நாங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள முடக்கிறதுக்காக ட்ரை பண்றோம்லாம் போட்டீங்க. தயவு செஞ்சு இந்த நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போடுங்க. நாங்க வேணா அந்த ஸ்பேஸுக்கு வரோம். பிர்லா அண்ணன், ரெமோ அண்ணன், ஆகாசம், நாங்க எல்லாம் அந்த ஸ்பேஸுக்கு வரோம், பேசுவோம், எல்லாம் பேசுவோம். அந்த நாங்கெல்லாம் என்ன யாருன்றதே தயவு செஞ்சு வெளிப்படையா காமிங்க. நீங்களாம் ஒன்றும் திமுக கிடையாது. திமுக களத்துல இறங்கி உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்க காலை பிடிச்சி இழுக்காதீங்க. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலன்றதுக்காக ஸ்பேஸுக்கு வந்து பேசுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு திமுகவுக்காக உழைக்கிறவங்கள காலை பிடிச்சி இழுக்காதீங்க, இழுக்காதீங்க, இழுக்காதீங்க சொல்லிட்டேன். ஓகே, ஆக்கப்பூர்வமான பேச்சு விஷ்ணு, தேங்க்யூ. பேசுங்க வி. நன்றி பில்லா. இப்போ ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு டிஎம்கே சப்போர்ட்டரா கட்சி சாராம கட்சியில உறுப்பினரா இல்லாம இப்போ நான் வந்து ஒரு 2 மாசமா ஸ்பேசஸ்ல ஆக்டிவா இருக்கேன். ட்விட்டர்ல இருக்கேன், பட் ஸ்பேசஸ்ல ஆக்டிவா இருக்கேன். ஓகேயா, டிஎம்கே இருக்குன்னு பேசுறவங்க எல்லாரையும் கவனிக்கிறேன். இப்போ இவங்க மினர்வா சில இது ஸ்டார்டிங்ல எல்லாம் பேசியிருக்காங்க. நானே அவங்களுக்கு ஃபயர்லாம் விட்டுருக்கேன் ஒரு சைடு. இங்கிட்டு நமக்கு பிளாக் பேந்தரு இவங்க பேசுறது, விஜய் பேசுறது, இவங்களுக்கும் ஃபயர் விட்டுருக்கேன். ஜூலி கூடயும் இங்க கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? கருத்து முரணுகள் எனக்கு மினர்வாட்டியும் இருக்கும், இவங்ககிட்டயும் இருக்கும், ஜூலிட்டையும் இருக்கும். அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஓப்பனா கூட சொல்லிக்குவேன். அது நெக்லிஜிபிள் தான், விட்டுட்டு போயிடணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நானும் வந்து எங்கேயும் போய் கெட்ட வார்த்தை பேசினது கிடையாது. நானும் யாரையும் அப்யூஸ் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் அந்த மயிலை தவிர வேற எதுவும் பெருசாலாம் பேசினது கிடையாது இங்கே. ஓகேயா? அதுக்காக இப்படிதான் எல்லாரோட ரியாக்ஷனும் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. நான் அதை நிர்ணயிக்க முடியாது. இப்போ இப்போ மினர்வா வந்து இவ்வளோ ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு இது நான் அரசியல் நான் பேசுறேன்னு சொல்றவங்களுக்கு யோர் ஸ்டாண்டர்ட் இஸ் டிஃபைன்ட். நீங்க எப்படி எல்லா இதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஸ்டாண்டர்ட். நான் செட் பண்றதுதான் ஸ்டாண்டர்டுங்கிறத இல்ல. உங்களுக்கு வந்து நீங்க அவ்வளோ ஒரு இதுவான இது பேசுறீங்கன்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் இது பேசுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரியணும்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கேடர்ஸ் இருக்காங்க. சொன்ன மாதிரி எங்கேயோ ஃபாரின்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கு பேசுற நான் உட்பட இதுவா இருக்கட்டும், களத்துல இறங்கி இது பண்றவங்ககிட்ட எல்லாரோட ரியாக்ஷனும் இப்படி வந்து மெஷர்டா டிஃபைன்டா இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்பவும் கூட என்ன இங்கே எல்லா செட் ஆஃப் பீப்புள் எல்லாத்துலயும் இருக்காங்க. இளைஞர்கள் இருக்காங்கன்னா டிவிகே இருக்காங்கன்னா டிஎம்கே இருக்காங்க. அதே அந்த துடிப்புள்ள இது என்ன சொல்றது, ரத்தம் கொதிக்கிற எல்லாத்துலயும் இருக்காங்க. புரியுதா? ஆனா நீங்க சொல்றீங்கல்ல இவங்கெல்லாம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டா இவங்க அபியூசர்ஸ்னு. எங்கேயாவது ஒருத்தர் நீங்க காட்டுங்க, பேசும்போதே வந்து எந்த டிஎம்கே காரு இல்ல எந்த ஐடி வந்து கெட்ட வார்த்தை பேசினாங்க, பதில் சொல்ல முடியாம இது பண்ணாங்கன்னு காட்டுங்க. சி, எல்லாருக்கும் ஒரு லெவல் ஆஃப் பேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட்ல இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 50 பாயிண்ட்ல 40 பாயிண்ட்ல இருக்கும். நீங்க அதை வச்சுட்டு ஒரு தப்பு சொல்ல முடியாது. என்ன டிஃபரன்ஸ் மத்தவனுக்கும் இதுன்னா, நீங்க யாரு கூட போட்டி போடுறீங்கன்னா அவனுக்குன்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. எவ்வளவு கேவலமானா இறங்குவேன், எதை வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறவன்ட்ட வந்து நம்ம புத்தர் மாதிரி இன்னும் அடி வாங்கிட்டே இருக்க முடியாது.
அதுவுமே இங்க யாரும் பப்பர பேனு போய் யாரையும் அபியூஸ் பண்ணல. விளக்குறாங்க, பேசுறாங்க. அதையும் வந்துட்டு அவன் 1 மணி நேரம் விளக்குற மாதிரி கதறுனீன்னா, அப்ப அவனுக்கு கெட்ட வார்த்தை பேசாம வேற என்னன்னு பேச முடியும்? சோ அத வந்து நீங்க 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 வந்து ஒரு இதுல இருக்கீங்க. நீங்க ஒரு இதுல இருந்து பேசுறீங்கன்னா, இப்ப நான் ஒரு இதுல இருக்கேன். நான் அத வச்சுட்டு நான் டிஃபைன் பண்ண முடியாது. நான் பேந்தர் ஸ்பேஸ் பல இதுல வந்து அவங்கள எடுத்து வச்சுட்டு அவங்கள கீழயே இறக்க மாட்டாங்க. மியூட் பண்ண மாட்டாங்க. அவன் அவ்ளோ கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனா வந்து அது அத அத எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சில சமயம் திருப்பி அதுக்கு பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் விஜயும் பேந்தரும் பேசுறாரு. எதிர் கெட்ட வார்த்தையே பேசல. அவன் அவ்ளோ பேசுறான். அம்மா, குடும்பம் எல்லாம் எடுக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நீ இத சொல்லுன்னு சொல்லி நிக்கிறாங்க. அவ்ளோ பேசிட்டு இருக்கிறதே எனக்கு இதா இருக்கு. சோ இத கொண்டு போய் அப்படியே பிளண்டா கம்பேர் பண்ணாதீங்க எதிர் தரப்புல. விசி ஏன்னு சொன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும். இவனுக்கு என்னன்னா அவன் வந்து கத்தி வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க போய் வெறுங்கையில உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. அப்படி இருக்கானா அவன் சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா நம்ம திருப்பி அவன் இதுக்கு போனோம். நம்ம கருத்தும் பேசிட்டு அவன் எடுத்த ஆயுதத்தையும் எடுக்கிறோம். அது வந்து அவனுக்கு ஆபத்தா இருக்கு. அது வந்து அவனுக்கு இதா இருக்கு. அது பிடிக்க மாட்டுது. சமாளிக்க முடியல. அதனாலதான் உங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசி இன்னொன்னு இப்ப ராஜா வந்து விசிக்கு பத்தி ட்வீட் போடும்போது திருமாவளவனே வந்து பேட்டி கொடுத்தாரு. இல்ல அவங்களோட கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால அவங்களோட உணர்ச்சி வந்து நம்ம மறுதளிக்க முடியாது. இதுன்னு ஒரு சிம்பிளுங்க. இப்போ ஒரு ஒரு அரசியல்லாம் அப்பாற்பட்டு என் கூட ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டா வந்துகிட்டே இருக்கான். எல்லாம் பேசுறான். நான் ஒரு இடத்துல தோக்குற இடத்துல நான் அப்படியே அம்போன்னு விட்டுவிட்டு இது பண்ணி போனானா அதுக்கு வர ரியாக்ஷன் நீ அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்து நீங்க இது பண்ணாதீங்க. அப்ப அவன்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்படி அம்மனை விட்டுட்டு போனீங்கன்னா உன்னை என்ன கொஞ்சுவாங்களான்னு கேளுங்க. இன்னொன்னு சொல்றேன். அகைன் நீங்க ஒரு மேம்பட்ட கருத்து பேசிங்கன்னா அதையும் மதிக்கிறேன். உங்க கருத்தையும் மதிக்கிறேன். அவ்வளவு மேம்பட்ட இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா இன்டர்னலி இஃப் யூ ஃபைண்ட் சம் ப்ராப்ளம் இங்க வந்து பேசுங்க. அவங்க டிஎம்ல பேசுங்க. இல்ல டிஎம்கே ஸ்பேஸ்ல பேசுங்க. பேசி அதை எப்படி வந்து இது பண்ணலாம்னு பாருங்க. ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு அதை விட்டுட்டு எங்கேயோ போய் இருந்துட்டு இது வந்து இல்ல அவங்களாம் தப்பு அப்படின்னு சொல்றது வந்து என்ன நன்மையை பயக்கும்? இன்கேஸ் இஃப் நீங்க வந்து டிஎம்கேயோட வளர்ச்சிக்கு பேசுறீங்கன்னா நீங்க அதை இங்க உள்ள பேசணுமா வெளியே போய் பேசணுமா? அப்படி பேசுறதால என்ன நன்மை பயக்கும்? இவ்வளவுதான் சிம்பிளா கேக்குறது. நன்றி. தேங்க்யூ வி லாஸ்டா சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட். நீங்க பேசும்போது நீங்க ஆக்சுவலி வந்து நீங்க டிஎம்கே ஸ்பேஸ்ல கூட வந்து உங்களுடைய கருத்து முரண்பாடான கருத்து இருந்ததுன்னா நீங்க இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அவங்க அந்த மேடம் அந்த பொண்ணு இன்னொரு ஸ்பேஸ்ல அதாவது நமக்கு நமக்கு எதிர்வினையா இப்ப இருக்காங்க. நம்மள கூட தான் இருந்தாங்க. நம்ம என்ன சொல்றது டிஎம்கேன்ற ஒரு பெரிய ஒரு கட்சியின் மூலியமா சிறிய ஒரு கட்சியா வந்து அந்த போர்வையில ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அனைவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம ஆட்களை பத்தி நம்ம பத்தி பேசுறதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வி சொன்ன மாதிரி தான் அனைவருடைய கோட்பாடு இருக்குன்றதுதான் என்னுடைய அனுமானம். இதுல ஏதாவது தவறுகள் இருக்கான்னா நிச்சயமா இருக்காது. எல்லாமே நம்ம சைடு தான் ஃபேவர். நான் காலையில இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். டிஎம்லையும் கேட்டுக்கிட்டேன். அவங்களும் எல்லாரும் பதில தான் சொல்றாங்க. அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அதாவது அவங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் மெத்தட் ஆஃப் வியூ அவங்க பிரெயின்ல அப்படி ஏதாவது தவறா இருக்கும் பட்சத்துல உங்ககிட்ட நேரடியா பேசுறதுதான் கரெக்ட். அதே சமயத்துல வேற ஒருத்தர் போய் உங்களை பத்தி தரக்குறைவா பேசினா அவங்களுக்கு ஃபேவரபிளா மாறுதுல்ல. இந்த ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்சுதான் அவங்க பேசினாங்களா? தெரிஞ்சுதான் பேசினாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட சேர்த்திக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்காக வந்து டிஎம்கே ஆப்போசிட்டா பேசுறேங்க, என்னையும் கொஞ்சம் இந்த கூட்டத்துல சேர்த்திங்கன்றதான் அர்த்தம் அப்படின்றத காலம்பரை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நாங்க வந்து இப்ப கடந்துதான் போனோம். ஆனா எப்ப நேம் வந்து மென்ஷன் பண்ணி பேசுனாங்களோ, ஜூலி அப்படின்ற பேர் மென்ஷன் பண்ணி பேசுனாங்களோ, அதனாலதான் இந்த ஸ்பேஸ் போட்டோம். இதுக்கு மேல வந்து நம்ம வேற மாற்றுக்கிறது சொல்ல விருப்பப்படல. அதுக்கு மேல அவங்க வந்து என்ன சொல்றது எங்க வேணாலும் போய் ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டோம். அதுக்கு ஆக்கப்பூர்வமா யார் அங்க பேசுறாங்கன்றத பாத்துங்க. அத்தனையும் டிவி கேட்கறதுனால தான் இருப்பாங்க, இருந்துட்டு போறாங்க. ஐ டோன்ட் கேர் அப்படின்றதெல்லாம் நம்ம கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நம்ம பக்கம் இருக்கான்ற நம்பிக்கையில நாங்க இந்த ஸ்பேஸ் போட்டிருக்கோம். தேங்க்யூ வே, அருமையா பேசுனீங்க அதிதி. இங்க யாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இங்க இருக்கல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. களத்துல இறங்கி நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ப்ரொமோஷனே இல்லாம பெரிய ஆள் ஆகலாம். அதுக்குன்னு ஒரு ஆளை வந்துட்டு கீழ்த்தனமாவும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை வந்துட்டு சொல்லி
நம்ம அவங்கள டவுன் பண்ணிட்டு மேல வரணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி இங்க இருக்கிற யாருமே அப்படி நினைச்சதும் இல்ல. ஐயோ அவங்க இங்க இருக்காங்களே, அவங்க இந்த கூட்டத்துல இருக்காங்களே, இவங்க கூட்டம் வந்துட்டு பெருசு போல அப்படிலாம் இல்ல. இங்க எல்லாருமே சமமா தான் பாக்குறோம். அவங்க எங்களை சிஸ்டரா நினைக்கிறாங்களா, சிஸ்டர் தான். நாங்க அவங்கள பிரதர் நினைக்கிறோமா, பிரதர் தான். இது ஒரு ஃபேமிலியில எப்படி இருப்போமா அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு நாங்க இருக்கோமே தவிர, நீ யாரு நான் யாரு அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. வீட்டுல ஒரு சண்டை வருதா அப்படின்னா, டேய் என்னடா அப்படி அப்படின்னு கேட்டுட்டு போறவங்க பின்னுக்கு இருக்கோம். ஆனா வாங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கை கோர்த்து தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்க வந்துட்டு நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க தைரியமா வந்து பேசுங்க. அதுக்கு நாங்க இடம் நாங்க கண்டிப்பா கொடுக்குறோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்க கீழே ரெக்கார்டிங் எல்லாம் பண்றீங்களா, அவங்க தெளிவா பண்ணுங்க. தெளிவா பண்ணிட்டு போய் அவங்ககிட்ட போய் கொடுங்க. இதுதான் அவங்களோட கருத்தா இருக்கு அப்படின்றத வந்துட்டு பதிவு பண்ணுங்க. இல்ல இதை வந்துட்டு மேலிடத்துல போய் நீங்க யார்ட்டையாவது கொடுப்பீங்க அப்படின்னா அதையும் போய் நீங்க பண்ணுங்க. அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு இங்க தைரியமா நாங்க இருக்கோம் தான். ஓகேங்களா? ஆனா ஒழுங்கா மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் கொண்டு போற அப்படின்னு நாங்க நினைக்கிற கருத்துக்களை போய் அவங்ககிட்ட நீங்க போய் கொண்டு சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுல நாங்க சந்தோஷம். ஓகே, நன்றி. கரெக்ட் தான். மேலிடன்ற இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மேலிடன்ற இடத்துல அவங்க வந்து போய் பேசுனால அவங்க இப்ப கேட்கக்கூடிய முதல் கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான், எந்த ஸ்பேஸ்ல நீங்க பேசுனீங்க தான் கேட்பாங்க. அதுலயே முடிஞ்சு போச்சு, ஓடிடுறாங்க. நீ போயிரு, நீ கிளம்பு, பிறகு பேசிக்கல, நீ போ அப்படின்றாங்க. புரியுதா? பேசுங்க அதிதி. இல்ல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ டிவிகே காரவங்க இங்க இருக்கீங்க, இங்க வந்து பேசுறீங்க. நாங்க பேசுற ஒரு கருத்து வந்துட்டு உங்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னா அது நாங்க எதிர்கட்சியில இருந்து நாங்க பேசுறோம் அப்படின்றது இல்ல. இங்க என்ன நடக்குதோ அதை தான் நாங்க முன்வைக்கிறோம். அது எங்களுக்கு கரெக்டா அப்படின்னு படுற பட்சத்துல உங்களுக்கு அது தப்பு அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க அந்த பக்கமா போய் நீங்க நல்ல விதமா பேசிக்கங்க. அது இங்க வந்துட்டு ஐயோ அவ அப்படி பேசுறா, அதை ஏன் அப்படி அவன் பேசுறா அப்படின்றத வந்துட்டு இன்டைரக்டாலாம் பேச வேணாம். நீங்களும் வாங்க. இல்ல இங்க வந்துட்டு மைக் கேக்குறீங்களா, அதை நாங்க கண்டிப்பா குடுக்குறோம். ஓகேங்களா? கண்டிப்பா குடுக்குறோம். நீங்க இங்க மேல ஏறி இது வந்துட்டு நீங்க தப்பா பேசுறீங்க, இந்த ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை நாங்க அக்செப்ட் பண்ற இடத்துல நாங்க இருக்கோம். இல்ல அப்படின்னா அது எங்களுக்கு முரணா இருக்கு, அப்படி ஒரு விஷயம் நடந்து நீங்க ஒரு வகையான பொய் சொல்றீங்க அப்படின்னா அதை நாங்க சும்மாலாம் விட்டுட்டு இங்க இருக்க மாட்டோம். அதை நாங்க வந்துட்டு கண்டுக்காம போயிட மாட்டோம், அதை கடந்து போயிட மாட்டோம். அதுக்கான கேள்விகளும் கேட்போம். இப்ப நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம ஓடுனாங்களா, அவங்கள மாதிரி நாங்க இருக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க டிஎம்கே காரங்கடா. தேங்க்யூ அதிதி. பேசுறீங்க மொசக்குட்டி. நெக்ஸ்ட் விஜிலாண்டி வாய்ப்பு இருந்தா பேசல இருங்க. இல்ல ஆக்சுவலா இங்க பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இங்க டிஎம்கேலன்னா எல்லாருமே ஒரே கருத்து இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, மாறி மாறி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சில பேர் கருத்து பேசுற வகை பிடிக்கல அப்படின்னாக்கா ஒதுங்கிடுறது தான் நல்லது. இப்போ எல்லா கட்சியிலையும் எல்லா விதமா பேசுறவங்களும் இருப்பாங்க, ஃபன்னா பேசுறவங்க இருப்பாங்க, ஒரு விஷயத்த அடிச்சு பேசுறவங்க இருப்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. அது அவங்கவுங்க நேச்சர்ல அது பேசுறதுதான். அது வந்து ஒருத்தர் பேசுறது வந்து அது வந்து ஸ்பேஸ்ல 100 பேர் டெய்லி சந்திக்கிறோம் நாம, புரியுதுங்களா? அந்த 100 பேத்துக்குள்ள நம்ம ஸ்பேஸ் போடும்போது நம்மளுக்குள்ளதான் கேள்வி கேட்டுக்கணும். நீங்க வேற பக்கம் போயிட்டு நம்ம ஆட்கள் இப்படி பேசிட்டான்னு சொல்றது அவன் திமுக காரன் கிடையாது, அவன் போக்கிரி நாயி, அவன் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க மேல வந்து ஸ்பீக்கர் வாங்கி பேசுறீங்க. நான் சொல்றேன், ஓப்பனா பேசட்டுமா? கடந்த 90 நாளா 120 நாளா வந்து நீங்க ஒரு 10 முறை வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்து எங்கள்கிட்ட வந்து பேசுறீங்க, நேரடியா பேசணும். அதை விட்டுட்டு இந்த 120 நாள் 90 நாள் வேற பக்கம் போய் எங்கள்கிட்ட பேசுனீங்க, எங்களை பத்தி பேசுனா அப்புறம் நீங்க யாருந்தா நான் கேள்வி கேட்பேன். புரியுதுங்களா? அதுதான் இங்க நடந்த பிரச்சனை. பேசுங்க, எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட பேசணும். நம்ம கழக டிஎம்கே, அதுதான் வி சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. டிஎம்கே ஸ்பேஸ்ல நீ வந்து பேசு, நான் இல்ல. ரெமோ போடுவாரு, என்ன சொல்றது, முரசொலி டாக்ஸ் போடுவாரு. இப்ப 7 மணிக்கு வந்து போட்டிருக்காரு, இப்ப நாளைக்கு தெரியல, போட்டிருக்காரு, இன்னைக்கே கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நீ டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகி பேசணும். அதை விட்டுட்டு நீ வேற ஸ்பேஸ்ல பேசுற, நீ திமுக காரன் கிடையாது, நீ எங்களை குத்துறவன். என்ன எங்க கூட இருந்துட்டு ஓடி போனான் பாரு காங்கிரஸ்காரன், அவனோட மோசமான ஆளு. அதுதான் விஷயம். பேசுங்க மோசைக்கு. அதான் ப்ரோ, ஆக்சுவலா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. உங்களுக்கு அந்த கருத்துல வந்து உடன்பாடு இல்லைன்னாக்கா அந்த சமயத்துல நீங்க வந்து பேசி இல்ல டிஎம்லயோ இதுலயோ பேசிக்கலாம். அதைத்தான் வந்து நான் சொல்ல வரேன். நீங்க வந்து அதுக்கு வந்து இன்னொரு மெசேஜ் போடக்கூடாது, அஃபென்ஸ். அது உங்களுக்கு புரியல, அது சட்டப்படி அது தவறு. புரியுதுங்களா? இது வந்து ஓப்பன் மீடியா, அதாவது பொதுவெளி. இது திறந்த வெளியில உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ட்விட்டர்ல இருக்கு. அதுலயுமே அப்நார்மல் வாய்ஸ் வந்து லிமிடெட் தான். ஆனா டிஎம்ல நீங்க போயிட்டீங்கன்னா டைரக்டா அஃபென்ஸ்ல வந்து உள்ள வந்துருங்க, மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. டிஎம்ல பேசணும்ன்றது கிடையாது. நாங்க ஸ்பேஸ் போடுறோம்ல, டெய்லி வந்து 3 வேளை ஸ்பேஸ் போடுறோம். நான் எல்லாத்துக்கும் தெரியும். டீ பிரேக் ஒண்ணு இருக்கு, காலையில கலைஞர் தேநீரகம் இருக்கு, நைட் வந்து 8 to 10 ஒண்ணு இருக்கு, இடையில வந்து மறுபடியும் ஒரு 11 o'clock ஒன்னு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க வாங்க பேசுங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னாங்க?
அதை விட்டுட்டு என்னமோ போய் சொம்பு தூக்குற மாதிரி அவனுக்கு போய் சொம்படிச்சுட்டு வேலை பாக்குறதுல இங்க நாங்க பதில் சொல்ல மாட்டோம், இப்படிதான் பேசுவோம். புரியுதுங்களா? எதா இருந்தாலும் டைரக்ட் டு டைரக்ட், நேரடியா பேசுறவன் தான் கழக திமுக கார, பொட்ட பையனோட போறவன் தான் ஏடிஎம்கே கார. தெரிஞ்சுங்க, மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதைத்தான் ப்ரோ சொல்றேன். அவங்க வந்து வேற கட்சியில போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிற, நம்ம கட்சியில பேசுறவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கேயே வந்து பேசலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை யார் தடுக்க போறாங்கிறதான் சொல்ல வரேன். நீங்க வந்து இன்னொரு கட்சியில போயிட்டு பேசுனா அதை வந்து உங்களை அவனுங்க அப்போதைக்கு யூஸ் பண்ணிப்பானுங்க, அவ்வளவுதான். அவங்க கட்சிக்காரங்கலயே பல பெண்கள் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே ஸ்பேஸ்லயே எத்தனை பேர் அழுதுருக்காங்கிறது தெரியும். அந்த அவங்கள நம்பி எல்லாம் போனவங்க எல்லாம் விளங்காம போயிருக்கானுங்க. பல பேர் வந்து பல பெண்கள்லாம் என்ன வெளியே இன்னமும் சொல்ல முடியாத மாதிரி நிறைய பேர் இந்த லட்சணத்துலதான் அந்த அம்மா காலையில ஒரு அட்வைஸ் கொடுக்குது. 4 பெண்களை வந்து கூட்டம் கூட்டி வச்சுக்கிட்டு பேசினா நீங்க இதா உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு நம்மளே சொல்லுது. ஏதோ நம்மளை நம்பி வர பெண்களை வந்து இப்படி பண்ணிடுவானே, அண்ணன் பூரா தாவே கேட்கறேன், அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குது. வேற எவருமே வேற எந்த இதுலயுமே அந்த மாதிரி கிடையாது. 1-2 இண்டிவிஜுவல் மேபி இருக்கலாம், ஆனா இவனுங்க மொத்த கட்சிக்காரனுங்களும் அந்த மாதிரி தான் ப்ரோ ட்ராப் பண்ணுவானுங்க. இவனுங்க ஓட்டோ எடுத்து வச்சு பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து வச்சுப்பானுங்க. இவனுங்கள மாதிரி ஒரு அந்த அம்மாக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குவானா? அந்த அம்மா திமுகவா? அதை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசுவோங்க. ஏங்க போட்டு தெரியலீங்களா? பதில் சொல்ல தெரியாம போனா திமுக கிடையாதுங்க, நான் சொல்றேங்க. நான் என்ன கேக்குறேன், எங்க ஸ்பேஸுக்கு லேடிஸ் வருவாங்க பேசுவாங்க, நீ லேடிஸ் தானே வந்து பேசிட்டு லேடிஸ பத்தி பேசணும்னா சொல்றேன். லேடிஸ் அப்படின்றதுனால ஒண்ணும் இல்லைங்க, ஓகேவா? அப்படி இருந்திருந்தோம் அப்படின்னா நாங்க பர்சனல் கனெக்டா இங்க இருந்து கழகத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதை பத்தி நாங்க வந்துட்டு வெளிப்படையா இங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, இங்க பையன் பொண்ணு அப்படின்ற கருத்தை விட்டுருங்க, அதுக்காக இங்க இல்லைங்க யாரும். நீ வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா அதை நீ வந்துட்டு தெளிவா பேசு. அதை யாருமே இங்க வந்துட்டு அகெயின்ஸ்டா இருக்க போறது இல்ல. அது உன்னோட சுதந்திரம், அதை நீ பேசுற, அது உன்னோட கருத்துங்க. இப்ப நாங்க உன்னோட பேரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா நீ பேசுனா அதனால உன்கிட்ட இருந்து பதில் வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தவிர உன்னை டார்கெட் பண்ணும் இல்ல நீங்க இருக்கவே கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு விஷயத்த தெளிவா உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல புரியணும் அப்படின்னா நீ வந்து டைரக்டா வந்து பேசு. இப்ப வந்தல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா அப்படின்னா இவ்வளவு பேச்சு தேவையில்ல, இவ்வளவு நேரம் இந்த ஸ்பேஸ் போயிருக்காது. நீ அதுக்கான பதில மட்டும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏன் பயந்து ஏன் ஓடுற? இல்ல அந்த பக்கம் இல்ல மேல ஏறி நீ பேசணும்னு உன்னை அடிப்பாங்க, அடிக்கிறதுக்காக இல்லைங்க. நீங்க ஒரு கருத்தாங்க வந்து பேசியிருக்கீங்க, அது எங்களுக்கு தப்புன்னு பாட்டு இங்க வந்து உட்காந்து நாங்க ஸ்பேஸ போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இங்க எவனுக்கு வேலை இல்லாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கல, நீ பேசிட்டு போயிட்டல, அது எங்களுக்கு தப்புன்னு படுதல. உன்னை மென்ஷன் பண்ணி இங்க கேக்குறோம்ல, வந்தல வந்ததுக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. இல்ல அந்த பக்கம் பின்னுக்கு இருக்கவன் உன் பின்னுக்கு ரெக்கார்ட்லாம் எடுத்து போட்டு உன்னை வந்துட்டு இது பெரியாளாக்கணும்னு ட்ரை பண்றானே, அவனுக்காக நீ இருக்கியா? அப்படி இருந்தா எதுக்குங்க நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு கருத்து பதிவு பண்றீங்க? இல்ல வீடியோ எடுத்து போட்டு என்ன பெரியாளாக்க போறாங்க? அவங்க தான் ஆப் அடிக்க போறாங்க அந்த அம்மாவை, அதுக்கு தெரியல தேவை. இவன் எதுக்கு மேல வந்தான்? இவனை யாருக்கு மேல கொடுத்தது? இவனை யாருக்கு மைக் கொடுத்தது? ஆகாசா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வாயை மூட்டு வெளில பேர் சொல்லிட்டேன், வாயை மூட்டு கத்த வைக்க கூடாது, இங்க ரூம்ல வந்து கத்த கூடாது, வாயை மூட்டுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நீ ஒன்னும் சொல்ல ஒரே நிமிஷம், கோவப்படாதீங்க. நான் தான் கொடுத்தேன், என்னதான் சொல்ற அப்படின்னு பாக்கலாம். என்ன ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு புதுசா வந்து ஸ்பீக்கர் கேட்டிருக்க, அப்படி என்ன சொல்ற அப்படின்னு பாக்கலாம். இது வரைக்கும் கேட்டதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னைக்கு ஸ்பீக்கர் கொடுத்தேன். இந்த டாபிக் விஷயமே ஏதோ சொல்ல வர அப்படி அப்படின்னு கொடுத்துட்டேன். என்ன சொல்ற அவன் ஸ்பேஸ்ல போய் நீ ஸ்பீக்கர் வாங்க முடியுமா? கொடுப்பானா? வாங்கிட்டு வந்துட்டு பேசுங்க. அப்ப சரி, அப்ப இது ஓப்பனா ஒத்துக்கிறியா தம்பி? நீ ஸ்பீக்கர் குடுக்கறது இல்லையா டிஎம்கே காரனுக்கு? அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்து கேட்டேன். யாருக்கு? யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க. சரி நீ போடுவல்ல, வரும் பாக்குறோம். பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, என்ன பேசு? கண்டிப்பா அதமோ சரி சொல்ல வந்து சொல்லு தம்பி, டைம் இல்ல, நான் க்ளோஸ் பண்ணிருப்போம். சாட்டா சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா இருக்கு. உண்மைக்கு விரோதமா இருந்தா நீங்களே போயிருங்க. ஒரே ஒரு நிமிஷம். சரி ஓகே. நான் இது அவங்க மினர்வா வந்து இவங்கள ஸ்பெசிபிக்கா ஜூலியெல்லாம் இது பண்ணி பேசல. அவங்க பேச வந்து நீ கிளம்பு தம்பி, நீ கிளம்பிடு, அவ்வளவுதான் போச்சு, நீ முடிஞ்சது. நீ அதான் சொன்னேன், போய் பேசுற மாதிரி தான் போயிருன்னு சொன்னேன், புரியுதா?
இந்த பொய் இந்த பேசல, பாரு, நான் அந்த இந்த ஸ்பேஸ நீங்க கேட்டேன். எவ்வளவுதாண்டா நீங்க பொய் பேசிட்டு முட்டு நீ கொடுத்துட்டு இருப்பீங்க. அதித்தி போடுவான்னு இல்ல, அதித்தி எங்க ஒரு கிட்டே நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு, எங்க கிட்டே ஆள் இருக்கு, அதான் நாங்களும் நாம ரெக்கார்டிங் கேட்டுட்டு தான் அந்த போடுவோம். ஸ்பேஸே போட்டிருக்கேன். அவன் நம்ம கிட்டயே வந்து சரியா? ரீல் விடுறான்னா அண்ணனையே மிஞ்சிருவான் போல. ஓடிடுற டேய். கிளம்பு. ஆமா மயிராண்டி உள்ள போ. விஜிலாண்டின்னு பேர் வச்சுட்டு வரா. நீ ஓடிடு ஒரே ஒரே ஓடிடு ஒரே ஓடிடு. கேளுங்க. இங்க இங்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீ நீ போய் தனியா போய் ஸ்பேஸ் ஆளு போட்டுக்க. ஒரிஜினாக்கே டஃப் மயிரை ஏங்க புடிங்கிட்டு ஆளு ஒரிஜினாக்கே என்னங்க டஃப் குடுக்குறான். ஐயோ இவன்லாம் கண்ணு அவெல்லாம் முன்னாடியே குண்டியை என்ன பிடிச்சி நடந்தாலும் அது கிடக்குறாங்க. இல்லைன்னு தான் சொல்லுவான் போல. செருப்படி அவனுக்கு விழுந்தாலும் நான் செருப்படி வாங்கலன்னு தான் சொல்லுவான். புரியுதா? இப்ப இவனே செருப்பு அடிச்சாலுமே இல்ல என்னெல்லாம் ஒரே ஒரு அடிக்கவே இல்லையா நிமிஷம். அப்படின்னு தான் சொல்லுவான் நாங்க போல தெரியுது. டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மட்டும்தான் தம்பி பேசுறோம், கையில வச்சுட்டு தான் பேசுறோம் ஆதாரம் அப்படின்றத. வச்சிருக்கோம். யார் யார் பேரை பேசியிருக்காங்க, என்னென்ன பேசியா இல்ல. நீங்க மட்டும் தான் வீடியோ போடுவீங்களா, வீடியோ எடுப்பீங்களா? நீங்க மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்களாடா? இது ஆரம்பத்துல இருந்து ஓடிட்டு இருக்க எவ்வளவு ரெக்கார்டு வீடியோ தெரியுமா அது வேணும்னு உங்களுக்கு? கேளு தம்பி. இல்ல ஆ. ஒரே நிமிஷம் ஒரு அதித்தி குறுக்க பேசாத. ஒரே நிமிஷம் அதித்தி குறுக்க பேசாத. அவன் எடுத்து வந்த உடனே யாருக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு வந்தா பாரு பொய்யை தூக்கிக்கிட்டு நோட் பண்ணிக்கங்க. அததான் அல்ல அது சொல்றேன். நமக்கு அது தெரியுங்க. அது குடிச்சிட்டு ஏற்கனவே வந்து அந்த அம்மா வந்து கிளம்பி போகும்போதே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அதுக்கு நீ பேச வந்தீங்கன்னா நீ நியாயத்தை பேசு. அதுக்காக வந்து பேரே மென்ஷன் பண்ணலன்னு சொன்னா நாங்க கேனப்பைன்னு நினைச்சிட்டியா தம்பி? புடுங்கறதுக்கு நான் வந்து 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறியா? மயிராண்டி பேரை வச்சுட்டான் விஜிலாண்டின்னு கூதி மாற போல முதல்ல. இல்ல நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கோம். இறக்கி விட்டோம்னு வச்சுக்க, நாரி பேர் உங்க கதெல்லாம் போய் அந்த அம்மா குண்டியை பிடிச்சிட்டு போயிருந்தா போங்கடா, அங்க போய் பேச போட்டு கதருங்கடா போங்கடா. நான் தான் சொல்றேன்ல, எவனுக்கு இல்ல இல்ல அது அப்படி போவேனா ரெமோ? இவனுங்கள பேசுங்க, தப்பு இல்ல. அவங்க பேசி என்னன்றது பாவம். இல்ல என்ன கேக்குறான் வந்து என்ன முட்டு கொடுக்குறான், ஆதாரம் வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்கான். வந்துகிட்டு அவங்க பேரை சொல்ல என்ன எதுக்கு போய் பேசுறான் வந்து கேக்குறான். எதுக்கு போய் பேசுறான், என்னத்துக்கு போய் அதான் நான் பேசுறான்? சொன்னேன் ஆரம்பத்திலேயே, போய் பேசுற மாதிரி தான் மேல வராது என்ன. அது கூட உணர்த்தலைன்னா மனுஷனா முதல்ல. ஏங்க ஓஸ்டே, நான் சொல்றேன்ல எவன் வந்து என்ன பேசுவான் நான் சொல்றேன்ல. எவன் வந்து கரெக்டே. இப்பவும் என்ன கெட்டு போச்சு? இப்பவும் அவன் பண்ண தப்புக்கு அவன் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றான். அதுக்கு உண்டானது பேசுறீங்க. அதை கேட்டுட்டு தானே இருக்கான். கேட்கட்டும் கடைசி வரைக்கும் கேட்டு போகட்டும். புரியுதா? கரெக்ட் தானே ரேமோ? இல்ல வந்துட்டு இந்த எனக்கு தெரியும் எவன் பேசுவான் எவன் பேச மாட்டான். தற்கூறிங்க வந்து கரெக்டா பேச நினைக்கிறீங்களா? அவங்க ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குற ஆளுங்களுக்கு இங்க முட்டு கொடுக்க வருவாங்க. அவங்க எல்லாம் அறிவுபூர்வம் பேசுவோம் நம்ம நினைக்கிறதே பெரிய தப்பு. அவங்க ஆக்கப்பூர்வம் பேசணுங்க பெரிய தப்பு. அசம்பிளில கேள்வி கேட்டதுக்கு அடுத்த நாள் பதில் சொல்ல வருவாருன்னு அவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தன் சொல்றான். அடுத்த நாள் வந்தோடனே அப்பாவை காணன்னு பேசுறாளு. என்ன கேள்வி கேட்டாங்க? உங்க அப்பா எங்க என்ன கேட்டாங்க? அது கிடையாது. கேள்வி வேற. 3 கேள்வி வச்சாரு. நீ அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னீங்க. அது மாதிரிதான் இருக்கு உனக்கு பேசுறது. நீங்க பேசுறது அது மாதிரிதான் தம்பி இருக்கு. அப்புறம் எப்படி உங்களை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது? ஒரு சபையில ஒரு 300 பேர் இருக்கிற இடத்துல உங்களை எப்படி மதிப்பாங்க? முதல்ல உண்மை பேசு. 1வது உண்மை பேசு. என்ன 10ல 1 உண்மை பேசு. அப்பதான் மதிப்பாங்க. 10மே பொய்யா இருந்தா காரி துப்புவாங்க. அந்த கூட்டம் வெகு நாளைக்கு நீடிக்காது. முதல்ல புரிஞ்சுக்கா. இவங்க வந்து இந்த ரெக்கார்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க. நான் மேல போறேன், போறாங்க. அவன் பேசுனது அவனுக்கே தெரியும். ரெக்கார்ட் போட்டு போய் புலப்ப பாருங்கடா. போய் புள்ள குட்டியை படிக்கிறீங்க எல்லாம் எங்கேயாவது போய் டிவி கேஸ் பேச போட்டு அண்ணனுக்கு ஃபயரை விட்டுட்டு உட்காருங்கடா போங்கடா. அதை விட்டுட்டு இங்க வந்து மைக்கு வாங்கிட்டு அந்த அம்மா நல்ல அம்மா அந்த அம்மா இந்த அம்மா உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எவன்டா இங்க கேட்டாங்க அவங்க? புரிஞ்சுக்கோ. பொய்யா பேசி மக்களை ஏமாத்திட்டு இருக்க. நாளைக்கு நீ உண்மையுமே செஞ்சனால அது பொய்ன்னு தான் நினைக்க போறாங்க. அதுலதான் நீங்க வீழ்ச்சி அடைய போறீங்க. இன்னைக்கு நோட் பண்ணிக்கோ. இது பாயிண்ட் ஆஃப் 1 பாயிண்ட் நீ மனசுல வச்சுக்கோ. பொய்யா பேசிட்டு சமாளிச்சுட்டு தப்பிக்கிறோம்னு நினைக்காத. நாளைக்கு நீ உண்மையவே செய்யும் போது அது பொய்ன்னு தான் நினைப்பாங்க. அப்போ உனக்கு வந்து மனசு வலிக்கு. அந்த வழிதான் எங்களுடைய வெற்றி. பாத்துக்கா. அப்ப மூஞ்சி பொச்சில வைப்பையான்னு பாத்துக்கா. ஒரு ஆக்கப்பூர்வா பேசுவாரு. இவெல்லாம் அரசியல் பேச தெரியுது. அவளை மைக் கொடு வரட்டுங்கிற ஒண்ணுதான் முதல்ல இல்ல விடுங்க. அதனால இல்லைங்க. கொடுத்ததுனால ஒண்ணும் தப்பு இல்ல. அவன் பேசும்போது இல்லைங்க. சரி இன்கேஸ் அப்படி பேசிட்டாங்க. உங்கள ஒருவர் தானே பேசிட்டாங்க. இப்படிதான் வரணும். அதுதான் தோரணை. அந்த தோரணை எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் படிக்கணும். புரியுதா? படிச்சுட்டு போ. பிளாக் பந்தர் ப்ரோ கொஞ்சம் மேல ஏறி மைக் வாங்கிட்டு வாங்களே. நேரடியா பாதிக்கப்பட்ட மாதிரி வருதா? அவர் ஏன் அமைதியா இருக்காருன்னு தெரியல. இப்ப ஏன் அவரை இழுக்கிறீங்க? அவரை விடுங்க. அவங்க பேசுனதுக்கு ரெக்கார்டு யார் யார் பேரை சொன்னாங்க ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. இவங்ககிட்ட மட்டும் தான் வீடியோவை எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இவங்களோட அப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியணும். எங்க கிட்டே ஆதாரம் இருக்கு. நாங்க போட மாட்டோம். அந்த ஆதாரத்தை ட்விட்டர்ல அவன் எப்ப வந்தான்றது அவனுடைய இதுல ஐடியில உள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் வச்சுப்பாரு. அப்ப தெரிஞ்சிரு நீ எப்ப வந்த நாங்கெல்லாம் எப்ப வந்தேன்னு. புரியுதா? பாத்துக்க. நாங்க கம்பல் சுத்தி அந்த கம்பல்ல பழசாயிருச்சுன்னு தூக்கி போட்டதை எடுத்துனா நீ சுத்திட்டு இருக்கிறப்பா. பாத்துக்க. போய் என்ன பண்ணு வந்த ரெக்கார்டு போட்டியா நல்ல குவாலிட்டி தரமா போட்டு விட்டு போய் லைக்கையும் ஃபேன்ஸையும் ஏத்துங்கடா போங்கடா. அதை விட்டுட்டு வந்துகிட்டு கருத்து சொல்றேன். அந்த அம்மா வந்து நல்லவங்க, அந்த அம்மா அன்னை தெரசா
அந்த அம்மா மகாத்மா காந்தியோட அம்மான்னு போகடா டே இல்ல நான் போய் ஒண்ணும் அங்கிருந்து பயிர சொல்லல. கொடுங்க. இவங்க இதவே ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெக்கார்ட போட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. இங்க இருக்க நல்லா போட்டு போ. ஏங்க நான் தான் சொல்றேன், இவங்க பிட்டு படம் எடுக்கிற கோஷ்டிங்க. இவங்க கிட்ட போய் நீங்க எங்கிட்ட என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க பூரா பிட்டு படம் எடுக்கிற கோஷ்டிங்க, புரிஞ்சா இல்லையா? ஓகே ரெமோ இவங்க வேற அமர்நாத் மாதிரி படம் எடுத்தாங்க. ஆமா ஸ்பேஸ் எண்ட் பண்ண போறோம். அமர்நாத் ஏதோ வந்திருக்காரு. அவர் ஷார்ட் டைம்ல ஏதோ பேசுற மாதிரி தான் 9 நிமிஷம் இருக்கு. பேசுறீங்க அமர்நாத். ஆமா ஸ்பீக். ஆமா ஆமா பேசிட்டு ஸ்பீக் வர்றேன். நோ. இல்ல ஓகே ஓகே. நான் வந்து ரீசெண்டா தான் ஸ்பேஸ் எல்லாம் வராது, உங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலா நேற்று கூட நான் அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல பேசிட்டு இருந்தேன். எனக்கா நாம வந்து அவங்க கொடுக்குற அலிகேஷன் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி பல மக்கள் வந்து சில இவன் இந்த டிவிலாம் வந்து இவங்க புழுதி வாரி இறைச்சிட்டு போறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால அந்த டெக்னிக்கலா எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலாட்டி வச்சுட்டு இந்த டெண்டர் முறைகேடுலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பொறுமையா சொன்னேன். பல பேர் கேட்டானுங்க. இன்னொன்னு விஷயம், எனக்கு அந்த மினர்வா அவங்கள யார் என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு நாள் ஸ்பேஸ்ல நான் கேட்டுட்டு இருந்தேன், பேசுனதில்ல. ஆனா அவங்க நான் கொஞ்ச நேரம் அந்த ஸ்பேஸ் நான் கேட்டேன். கேட்டதுல வந்து இந்த ராஜா பேசுனதையும் இன்னொரு ஒருத்தர் பேசுனதையும் வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு இவங்க டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். ஒரே ஒரு சின்ன கருத்து, அது மேபி தப்பா இருக்கலாம். நேத்து வந்து அந்த ஒரு பையன் சரண் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்றது எனக்கே ஒரு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு எனக்கு தோணுதை நான் சொல்றேன் நான். ஏன்னா நம்ம அந்த அட்வொகேட் ப்ரெஸ் மீட்டோட அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ. நான் கொஞ்சம் செலிப்ரேஷன் வந்து அந்த மோடு அங்கே கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு என்னோட கருத்து தான். சாரி. இல்ல அதுல என்ன தவறு இருக்கு? செலிப்ரேஷன் பண்றதுல என்ன தவறு இருக்கு? அண்ணா நான் பேசலாமா? ஏன்னா இருந்தேன், நாங்க ஸ்பாட்ல இருந்தனால நான் இப்ப இத சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணா அமர் அண்ணா நீங்க சொல்றது ஓகே. நீங்க அவ்வளவு செலிப்ரேஷன் ஆனா அந்த பையன் அதாவது விடிய காலையில அந்த பையனை ரொம்ப அழகா கீழே வந்து ஒரு புக் எடுத்து கொடுப்பான்ட்டு மஃப்டியில வந்து அந்த பையனை அவங்க அம்மா கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம பக்கத்து தெருவுல ஜீப்பை நிப்பாட்டி அப்படியே அவன் போட்டிருந்த நைட் ட்ரெஸ்ஸோட அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. 5:30 மணிக்கு தான் அவங்க அம்மா அதுக்குள்ளேயும் தாம்பரம் ஸ்டேஷன், என்னடா புள்ள கதவு திறந்துருக்கே சத்தம் கேட்ட மாதிரி இருக்கேன்னு அவங்க தாம்பரம் ஸ்டேஷன் ஃபுல்லா அலைஞ்சு அந்த பையன் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ கேள்வி, நீ ஏன் கல்யாணம், அவர் ஒரு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சேர்ந்தவர், நீ ஏன் கல்யாணம் பண்ணல, உனக்கு ஏன் கல்யாணம் தோணல, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளை பயந்துருச்சு. அவங்க அம்மா, அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அவங்க அம்மா உடம்பு முடியாதவங்க, அவன் மட்டும்தான் இருந்து பாத்துக்கிறான். அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த அந்த பிள்ளை வந்து உண்மையில பயந்துருச்சு. விட மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டான். அவன் கண்ணீர் விட்டு அழுததை நாங்க அங்க பார்த்தோம். அங்க கரெக்டா உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பையனோட சந்தோஷமும் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப என்னோட அண்ணன் என்னோட தம்பி இது மாதிரி ஒரு பொய் கேஸ் போட்டு அதுல இருந்து விடுவிச்சுட்டா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடுதான். அத வந்து நாங்க அது ஒரு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அந்த செலிப்ரேஷன் தேவைதான். அவனை பார்த்து அதை பத்தி எரியிறான் இல்ல, அது தேவைதான். அதோட முடிச்சிருங்க. இது வந்து தேவையில்லை. செலிப்ரேஷன் தேவையான்னு கேட்ட நீங்க, இல்ல செலிப்ரேஷன் தேவையான்னு கேக்குற நீங்க, ராத்திரி 2 மணிக்கு வீட்டு உள்ள பூந்து கைது பண்ணாங்களா, அது சரின்னு சொல்றீங்களா அமர்நாத்? அதெல்லாம் கேட்காம செலிப்ரேஷன் தேவையானா அது என்ன? அதுதான் பாயிண்ட். அதுதான் நானும் ரெமோ பாயிண்ட்ல வைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், அமர்நாத் ஆக்சுவலி அது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? சிம்பிள் வேர்ட் ஆம் இல்லை, எஸ் ஆர் நோ. அவங்க இல்லைங்க, அது வந்து திட்டவட்டமா தப்பு. அது வந்து அதுக்கு மாற்று கருத்து கொஞ்சம் கூட இல்ல. இது வந்து கரெக்டா இருந்தது. இது வந்து அவனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு இல்ல அமர்நாத் இல்ல, அது நீங்க அந்த பாயிண்டே கிடையாது. அந்த பாயிண்ட் இல்ல கரெக்ட். இவர் வந்து நாகரிக அரசியல் மாதிரி ஏதோ சொல்லுவார் போல தெரியுது. வரவேற்கிறோம். ஆனா இப்போ அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு நிமிஷம் நாகரிக அரசியல் கிஷோர் நான் முடிச்சறேன் ஒரு நிமிஷம். அமர்நாத், இப்ப அவங்க செலிப்ரேஷன் பண்ணதை நீங்க இப்ப ஒரு கொஸ்டினா வைக்கிற நீங்க 2 மணிக்கு கைது பண்ணி கொண்டு போய் அந்த பையனை உட்கார வச்சு அந்த பையன் 1008 கேள்வி கேட்டு அந்த பையனுக்கு ஏதோ நம்ம வக்கீல் கூட சொன்னாப்புல பிளட் அவர் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காப்புல, வேணா அவங்களுக்கு நான் தர சொல்றேன். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி ஒரு கேள்வி கூட கேட்காம செலிப்ரேஷனை மட்டும் நோக்கி வந்து கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்ன?
தெரிஞ்சுக்க தான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஏன்னா ஒருத்தன் கைது பண்ணப்பட்டிருக்கான், அவன் வந்து வச்சு விசாரிக்கப்பட்டிருக்கான், உள்ள இருந்திருக்கான், அவனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அப்படிப்பட்ட பையன் 2 மணிக்கு போய் காவல்துறை கைது பண்ணிருக்கு. அதை கண்டிச்சு யாரும் பேசாம ஏன் இந்த ஓவர் செலிப்ரேஷன் தேவையா? இருங்க ஜூலி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த செலிப்ரேஷன் ஏன் தேவையான்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தெரிஞ்சுக்க தான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் எனக்கு வந்து அதுக்கு அந்த அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அது அப்படியே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த டிவிக்கு மேல இருந்தது. இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஓகே, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அது 4:30 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாம மொட்டை மாடியில வச்சுட்டு கைது பண்ணிட்டு ஒரு பெரிய அக்யூஸ்ட் மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. இது இது மாதிரி ஒரு சின்ன பையனை ஒரு வார்த்தையால எதிர்கொள்ள முடியாம இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது. இதே கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் தலைவரை முட்டாள் முதலமைச்சர் சொன்னது அவ்வளவு யாரும் இவங்க கண்டுக்கல. ஆனா இவங்க ஒரு சின்ன கருத்தாடலுக்காக இவங்க இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அது மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அவங்க மேல வந்தது. அத இந்த செலிப்ரேஷன் மோடு கொஞ்சம் குறைச்சிடுச்சோன்னு நினைச்சேன். இதுல எனக்கு புரியலங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் தட் இஸ் ஃபைனுங்கிறீங்க. அதுல ஆன்டி இன்கம்பன்சி வந்த உடனே அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண உடனே அது இதாயிருமா, நார்மலைஸ் ஆயிருமா? இல்ல அப்போ உங்களோட மைண்ட் தாங்க தப்பு. நீங்களே அப்படி யோசிக்க கூடாது. நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஒருத்தர் காலையில 2 மணிக்கு இப்போ உங்களை இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். உங்களை 2 மணிக்கு உங்களை அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க சாயந்தரம் வெளியே வந்துடுறீங்க, திமுகவோட இதுல வெளியே வந்துடுறீங்க. ஏதோ ஒரு எக்ஸைட் மோட்ல நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்க. அந்த எல்லாரும் ஐயோ நேரா போய் இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருவோம் எல்லாரும். அது எந்த மாதிரியான மனநிலை எனக்கு புரியல. சிபிஐ வழக்கு விசாரணைக்கு ஒருத்தர் போயிட்டு வெளில வரும்போது என்ஜாய்மெண்டா கை தூக்கிட்டு வந்தாரு. அதை பத்தி எல்லாம் யாருமே கேள்வி கேட்கலையே அமரன். ஏன் அதை நம்ம கேட்கல? ஜாலியா வரும்போது வெளில அப்படி கையை காட்டிக்கிட்டு வந்தாப்புலையே, அதெல்லாம் ஏன் நம்ம கேட்கல அமரன்? இல்ல விட்டுருங்க. நானு வேற முதல்ல தயவு செஞ்சு திமுக காரங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு யாருமே திமுக காரங்க இப்படி இரு அப்படி இரு அதை செய்ய தயவு செஞ்சு பாடம் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் ஆகிற பாடம் எடுக்காதீங்க. ஓகே ரெமோ அவரு ஆக்கப்பூர்வமா பேசுறவர் தான். பட் இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு பேச்சு பேசிட்டாரு. பட் என்ன நாகரிக அரசியல்ன்ற தோரணையில அதுக்கு சொல்ல அவருக்குன்னு சொல்ல அது மாதிரி கூட பேசிருக்கலாம். நீங்க அப்படி எடுத்துக்கோங்க, தவற எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ். தவற நான் எடுத்துக்கல, எனக்கும் சேர்த்து நாகரிக அரசியல்ன்ற முறையில அப்படி பேசிருக்கலாமா வழியா அவர் வேணும்னு அப்படி பேசிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நம்ம நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இதுல. ஆக்சுவலா இது செலிப்ரேட் பண்றது ப்ரோ, அமர்நாத் ப்ரோ. ஆக்சுவலா இதை செலிப்ரேட் பண்ணணும். அவங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி பேசுறவங்கள பயமுத்துறதுக்கு தான் இந்த கைதுகளே பண்ணுது. அதை உடைச்சி வெளியே வர்றத நம்ம செலிப்ரேட் பண்ணணும் நியாயமா. அதை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மொசக்குட்டி ப்ரோ நான் இதுல ஒரே ஒரு எனக்கு நான் யாரு பேசுறதையும் எனக்கு இது பண்ணல. இது பேசவே கூடாது. செலிப்ரேட் பண்ண நாங்க அப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். டாட். அதோட இந்த டாபிக் முடிஞ்சு. நான் இதனாலதான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு பேசுறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அமர்நாத்தும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. மறுப்பு தெரிவிக்கல, அதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமா டெவில் உன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது ஆடினா அந்த மாதிரி வீடியோ இருந்தா எனக்கு அனுப்பி விடுறா பாப்போம், சரியா? இப்பெல்லாம் இந்த மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறதுக்கு நான்லாம் இங்க லேடிஸ் இருக்கு அது இருக்கலாம் பார்க்கவே மாட்டேன். நீ எங்க வேணாலும் கதறு, எங்க வேணா மண்டியை போட்டுருவேன். உன் அக்கா தங்கச்சி இருப்பால வீட்டுல, அவளை படம் எடுத்து எனக்கு அனுப்பு, சரியா? பப்ப நான் சொல்றேன். உன்னை பெத்தது ஒரு பொண்ணு தானே, அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு, நான் பாக்குறேன். அடுத்தவங்க வீடியோத்தை பார்த்து கையடிக்கிற ஆர்காஸ் ஆடுற நாய் நீ, வெளில போட புறம்போக்கு நாய்ங்களா. வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல. நீ சிரிச்சா அதான் அவன் அக்கா தங்கச்சியே அவன் வேலை பார்ப்பான் போல, அவன் அப்படிப்பட்டவன் அவன், சரியா? இவெல்லாம் உள்ள சேர்க்காதீங்க. இவெல்லாம் அக்கா தங்கச்சி கூட உடலுறவு வச்சுக்கிறவன், சரியா? உள்ள சேர்க்காதீங்க. உள்ள அல்லோட பண்ண நாயெல்லாம் துரத்தி விட்டுருங்க. எப்படி கேவலமான புத்தி பாத்தீங்களா இல்லையா? ஏண்டா நீ ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறந்தா, மேல மைக் எடுத்து பேசுறா, வாடா மேல வாடா. அக்கா தங்கச்சி இப்படி அரைக்குறை ஆட விட்டு வீடியோ எடுத்து போட்டு விடு, நான் பாக்குறேன், எனக்கு அனுப்பி விடு லிங்க், சரியா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா?
அப்படியே நீ புரியல. கண்டினியூ பண்ணு. ப்ளீஸ் ஸ்பேஸ் பேச போறியா? ஸ்பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? இந்த ஸ்பேஸை ஒரு 10 நிமிஷம் மட்டும் டிபில இல்ல மட்டும் ஏத்த சொல்லுங்க முடியாது. சொல்லுங்க ஆகாஷ். நான் கிளம்பிடுறேன் 3:30 அவ்வளவுதான். சொல்லுங்க சரி ஆகாஷ். சரி நீங்க நீங்க போங்க நீங்க போங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆகாசம் கூட ஓகே ஓகே. இல்ல நான் இல்ல நான் நான் ரெமோ மட்டும் டிஎம் பண்றேன். பேசிக்கிறேன் என்ன பிர்லா நான் பிரச்சனைன்னா கடைசியா. இல்ல நான் எதனால பிர்லா நான் 3:30 கடைசியா. போறேன்றதை நான் டிஎம் பண்றேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே அண்ணா நான் 2 நிமிஷம் நான் கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு பேசுங்க பேசுங்க. போயிடலாம். டெவிலுமா இந்த ஜாலியா உட்காந்து சரியா நீ வீடியோ போடுறல ஆடின அப்படின்னு. ஆமா அவர் ஒரு பெரிய கொரியோகிராஃபர். ஓகே மும்பையை சேர்ந்த ஒரு கொரியோகிராஃபர். நாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனோம். அப்ப நான் டான்ஸ் ஆடினேன். நான் டான்ஸ் ஆடும்போது என் கையில இருக்க மோதிரம் இருக்குல்ல, நீ நல்லா பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோ, உங்ககிட்ட தான் வீடியோ இருக்குல்ல, அந்த மோதிரம் தெரியாம அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிருச்சு. ஒரு பொண்ணுக்கு மிஸ் ஹேண்டில் ஆன ட்ரெஸ்ஸை வந்து சரியா நீ போட்டு ஆர்காசம் அடைஞ்சுக்கிறனா சந்தோஷம் தம்பி, ஆர்காசம் அடைஞ்சுக்கோ. உனக்கு அப்படியே ஆகலைன்னா என் மூஞ்சில நீ அழகழகா மார்க் பண்ணுவல, அது மாதிரி உங்க அம்மா அக்கா தங்கச்சியோட மூஞ்சிங்கெல்லாம் வச்சு நீ ஆர்காசம் அடைஞ்சுக்கோ சரியா. இன்னொன்னு இந்த முடிச்சுக்கிறேனே. இல்ல ரெமோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொன்னு அன்னைக்கு வந்து நான் வந்து அவன் இவன் பேசினதை வந்து ஃபுல்லா தலைவர் வந்து எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல அம்புட்டு இன்ஃபுளுசர்ஸ்க்கு அனுப்புறாராம். பாருங்கள் 4 வாட்டி அவள் மரியாதை இல்லாமல் பேசிட்டாள். இந்த பண்ணிக்கோ தம்பி, பண்ணிக்கோ, கேஸ் போடு தம்பி. இதுக்கெல்லாம் பயப்படல, நான் தைரியமா சொல்றேன். கேஸ் போடு ஓகே, நம்ம சந்திச்சுக்கலாம். நான் பேசல, நான் சொல்லவே இல்ல. உன் பேர்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லிருமா. இப்ப வரைக்கும் எத்தனை கேசஸ் எல்லாம் நீ சந்திச்சிருக்க அப்படின்னு இப்ப இவன் போட்ட வந்து இப்ப இவன் போட்ட ரிஜிஸ்டர் இருக்குல்ல, இதுக்கு தான் கேஸ் சொல்லுவேன். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவான். இது கேஸ் தெரியுமா தெரியாதா? இது எடுத்து வைங்க, இது தேவைப்படும். இவனோட அதை எடுத்து வைங்க, இது கேஸ் தேவைப்படும்ல, இது ரிஜிஸ்டர் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, இவன் மேல ஃபைல் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. நாங்க ஃபைல் பண்றோம், அவன் மேல ஃபைல் பண்றோம் கேஸ். நீ தப்பிச்சிடா பாக்கலாம். இந்த பார் தம்பி, நான் டான்ஸ் ஆடினதான் நீ போட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காச்சும் உங்க அண்ணன் கட்டிப்புடி பாட்டுக்கு ஆடி இருக்காரு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் எதுக்கு அதை பப்ளிஷ் பண்றான்? அதுதான் கேள்வி. ரைட்ஸ் ஆஃப் த கொஸ்டின் அதுதான். அவன் பப்ளிஷ் பண்றதுக்கு யார் அவனுக்கு அனுமதி கொடுத்தது? அதுதான் காவல்துறை கேக்குது. காப்பிரைட்ஸ் வாங்க சொல்லுங்க அண்ணா, நம்ம கிட்ட காப்பிரைட்ஸ் வாங்க சொல்லுங்க. ஒரு கேஸ ஃபைல் பண்ணுங்க, இவன் மேல ஒரு கேஸ ஃபைல் பண்ணுங்க சரியா. யோசிக்காதீங்க, ஃபைல் பண்ணுங்க. என்ன பத்தி ஆபாசமா இது மாதிரி வீடியோ வேகமா போய் டெலீட் பண்ணிட்டு ஓடிடுவான் பாருங்க. ஆமா இப்ப பாருங்க, டெலீட் பண்ணுவான் பாரு. எது நான் அதை காப்பி எடுத்து வச்சிருக்கேன், நான் ஃபைல் பண்றேன். அண்ணன் வந்து காப்பாத்துறாரா, விஜய் அண்ணன் வந்து காப்பாத்துறாருன்னு பாப்போம். ஏன்னா அவன் அம்மாவை அக்கா தங்கச்சி எல்லாம் வச்சு ஆர்காசம் அடைஞ்சுக்கிறவன் தானே அவன். உரம்பக்கு நாய். சரி சரி ஓகே. நாயும் இருக்காங்க போகணும். இறுதியாக மேலே குறிப்பிட்ட அந்த நபர் வந்து டிஎம்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, திமுக காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான். இப்படி ஓடி போக மாட்டாங்க. ஆமா, ஓடி போனதுனால அவங்க திமுக காரர் இல்லைன்றத நாம நிரூபிக்கிறோம். கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் இங்கேதான் இருக்கோம். ஆக்சுவலி 274 பக்கமா இருக்காங்க. அனைவரும் வந்து ஆக்கப்பூர்வமா பேசுனீங்க, நன்றி. அவங்க வந்து பதில் சொல்லாம போனதுனால திமுக காரர் இல்லைன்றத நாம ஆத்தரைஸ் பண்ணுவோம். நாம வேணுமா அவங்க வேணுமான்றத கழகம் முடிவு பண்ண. எனக்கு தெரியும் அவங்களதான் வெளியே நிக்க சொல்லுவாங்க, நீங்க கவலையப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. அடுத்தது இன்னொரு எல்லாருக்கும் நன்றிண்ணா எனக்காக பேசுனது. ஆமா ஸ்பேஸ் அந்த வேர்டு அவங்க உங்க நேம் யூஸ் பண்ணங்காட்டி தான் எனக்கு இதாயிடுச்சு ஜூலி. இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் இது பண்ணிருக்க மாட்டேன். நாம இல்லண்ணா எனக்காக நின்று இவ்வளவு தூரம் பேசினது எல்லாருக்குமே எனக்காக உங்களோட சேர்த்து மற்ற கழக உடன்பிறப்புகள் யாராக இருந்தாலும் இதே முறையை தான் நாங்க கையாளுவோம். ஆமா அதெல்லாம் கேட்கல, நீங்க என்னை பேசவே உள்ள கடைசி வரைக்கும். அதாவது ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. அவன் இந்திய குடியுரிமையே இல்லங்கதான். அவன் அங்கதான் சேலத்துல ஆபீஸ், டிஎம்கே ஆபீஸ் போட்டு இல்ல நம்ம பத்தி பேசுவோம். நம்ம போட்டு பேசுவோம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அங்க போலாம். பேசினாரு. அதுக்கு ஒரு வாக்கியம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அமர்நாத் பிரதர், நீங்க வந்து இப்ப நடக்கக்கூடிய விஷயம் அவங்க என்னன்னா பயமுறுத்தலுக்காக என்ன சொல்றது, அபாண்டமான ஒரு விஷயத்த செயல்படுத்தினங்காட்டித்தான் அந்த ஒரு செலிப்ரேஷன் விஷயமா அதை நம்ம கழக உடன்பிறப்பு மனசுல இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க. நீங்க அதை தவறுதலா எடுத்துக்க வேணாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது வந்து நேரடியா நீங்க டைரக்ஷன் வந்து மாறி வர்ற மாதிரி உங்க மேல திணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துல மன்னிக்கவும். அப்படிதான் கேட்பாங்க, வேற வழி இல்லை. காரணம் என்னன்னா, இனிமேலும் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டெப்பு போற மாதிரி நினைச்சுக்கோங்க. எங்களை நீங்களும் அதே மாதிரி வர பாருங்க, நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. திரும்பவும் சொல்றேன், ஆக்கப்பூர்வமான ஒரு வழக்கா அது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அனைவரும் நாங்க யாரும் அந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் கொடுக்க போறது இல்லை. தவறுதலா இருக்க பட்சத்துல நமக்கு நேர்மையான நீதி கிடைச்சிருக்கு அப்படின்ற போது யாருமே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நீங்களும் இன்க்ளூட் அந்த ஃபேமிலியில ஒருத்தரா இருந்தா நிச்சயமா நீங்களும்
அது செலிப்ரேட் தான் பண்ணியிருப்பீங்க. நன்றி அமர்நாத், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, திரும்ப 8 o'clock 9 o'clock சந்திப்போமா தோழர்களே? என்ன யாரையும் சத்தத்தையே காணோம். கண்டிப்பா 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 ஓகே, கண்டிப்பா தேங்க்யூ அதிதி. போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமா கல்க்மேன். ரெஸ்ட் எடுங்க. லாஸ்டா கவிதா மேடம் வந்திருக்காங்க. மேடம் நாம எங்க அக்கா 3:30 நான் வந்திருக்காங்க. ஒரு எங்க ஆமா அக்கா ஆமா வந்திருக்காங்க. இங்க ஒரு ஹாய் அக்கா. மீட்டிங் ஒன்று இருக்கு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்பவே 5 நிமிஷம் லேட்டு, மன்னிக்குவோம் கவிதா. இருங்க, எங்க அக்காக்கு ஒரு திரும்பவும் ஹாய் வாங்க, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுங்க. எப்பவுமே நீங்க நல்லா பேசுங்க, சரி, விட அனைவருக்கும் மாட்டாரு. தெரியும். நன்றி, வாங்க பேசுவோம். இருங்க, சொல்லுங்க ரேமா. எங்க அக்காக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் அக்கா. ஓகே, வென் பண்ணிக்கங்க. சரி போயிட்டு வாழ்க வாழ்க திரிசாண்ணி, வென் பண்ணிக்க. தேங்க்யூ அப்ப ஆகாஷ், இவ்வளவு நேரம் கூடுதல் பொறுப்பா பணியாற்றின ஆகாஷ்க்கு நன்றி, ஜூலி அவர்களுக்கும் நன்றி, நன்றி மசுக்குட்டி நன்றி உங்களுக்கும் நன்றி நன்றி. பிர்லா ஐயா. அனைத்து அன்பர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றி. யோ, என் பண்ணலையா ஸ்பேஸ? இருங்கங்க, டைட்டில் கார்டு இது போட்டுட்டு இருக்கோம். என்ன போட்டுட்டு இருக்கீங்க? யோ, எண்டு பட்டன் மேல இருக்கியா? அமுக்குனா போகுது. எண்டு பண்றேன் எங்கேயா போயிட்டீங்க? நீங்க வெளில போயிட்டீங்களா ஸ்பேஸ் விட்டு? எனக்கு புரியல. எங்க அக்கா வேற கடைசியா வந்திருக்காங்க. ச்சே. இங்க பாருங்க, host is having a connection issue. Give it a sec. They may reconnect. நீங்க யாரு சாமி எண்டு பண்ற வரைக்கும் உட்காந்துருக்கீங்க? யாரு சாமி நீங்களா? கீழே உட்காந்து என்னடா படம் பண்றீங்க? எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்றது இந்த ஏத்தெல்லாம் அவரு பாத்துட்டு எண்டு பண்றேன்னு சொல்லிட்டு அவரு போல வச்சுட்டு போயிட்டாரு போல, எண்டு பட்டன் தெரியாம. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். விடுங்க விடுங்க, கண்டுக்காதீங்க. அவரை அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு இது செட் பண்ணிருப்பாரு, ரிமைண்டர். இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி 10 நிமிஷம் கேட்டல, ஹோல் ஸ்பேஸ் ஒன்னது. எங்க பிர்லா எண்டு பண்ணுங்க. பிர்லா ஐயா கேக்குதா? என்ன ஜூலி சிஸ்டருக்கு எதிராக சரி பண்றீங்களா? அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. யாரோ போன் அடிக்குதுங்க. போன்லாம் வைப்ரேட் ஆகுதா? எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலே ஸ்பேஸ் என் பண்ணிட்டு இருக்கங்க. என்னங்க ஸ்பேஸ் இன்னும் முடியல? இது நல்லாதான் இருக்கு. பேசாம இதையும் ரெக்கார்ட் போடுவாங்களோ? இல்ல அதுலயும் ஆகாசம், நீ கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் மைக் கொடுக்குற பாத்தியா? அங்க இருக்கியா நீ? நான் ஜாலிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேங்க. பேசுங்க பேசுங்க. சும்மா அவர் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றாருன்னு பார்த்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. வரவேற்கப்படும்.